நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்துக்கிற ஒரு முத்தாய்ப்பான நிகழ்வு இது. இணையவழி நிகழ்வில் இது திருக்குறளில் நாளும் ஓர் அதிகாரம் என்ற தலைப்பின் கீழ் நாம் பயணித்து வருகிறோம். சிறந்த ஆளுமைகள் இதில் இணைந்து பணியாற்றுகிறார்கள். இது ஒரு சேவை மனப்பான்மை தான், தமிழுக்கான சேவை மனப்பான்மை. அதுவும் நம்மை உலகில் தலை நிமிர்ந்து வாழச் செய்கிற திருவள்ளுவருக்கு நாம் செய்யும் நன்றி கடனாக கருத வேண்டும். திருக்குறளை பரவலாக்கும் நோக்கத்துடன் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு இப்ப ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது, பேராசிரியர் கவனிச்சுகளை சொன்னாப்புல. அவருக்கு ஏதோ இன்றியமையாத வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு முற்றோதல் செய்த மாணவி பொக்கிஷம், பாவண்ணா பொக்கிஷம். இவர் தேவக்கோட்டையில் உள்ள ஸ்ரீ சேவகன் அண்ணாமலை கல்லூரியில் முதுகலை தமிழில் 1ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். அடுத்து உரைப்பொழிவாளர் முன்னாடி வந்திருக்காங்க, கதை சொல்லலுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தோழர் வள்ளியூர் சு. சங்கரநாராயணன் அவர்கள். இவர் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் செங்கை மாவட்ட குழு பொருளாளராக சேவை புரிந்து வருகிறார். நம்ம கலை இலக்கிய பெருமன்றத்துல பதவின்னு சொல்ல முடியாது, அது சேவை தான். சேவை புரிந்து வருகிறார் அப்படின்னு சொல்ல தோன்றுகிறது. இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிறார். இவர் இன்னைக்கு உரைப்பொழிவு நிகழ்த்த இருக்கிறார். 103வது அதிகாரம் குடி செயல் வகை. குடி செயல் வகை இதுக்கு நேரடியா பொருள் கொள்ளணும்னா அவர் திருவள்ளுவர் வேற மாதிரி இருக்கும். குடி செய்யக்கூடிய மோசமான விளைவுகள் அப்படின்னும் கொள்ளலாம். ஆனா அவர் நல்ல குடியில் பிறந்த மேன்மக்களுடைய செயல்களை வகைப்படுத்துகிறார். இன்னைக்கு முற்றோதல் செய்ய இந்த குடிசெயல் வகை என்ற அதிகாரத்தை முற்றோதல் செய்ய பாவண்ணா பொக்கிஷம் என்ற மாணவியை வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். மாணவியே பொக்கிஷம், வாங்க, முற்றோதல் தருக. ஐயா வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. குரல் சொல்ல ஆரம்பிக்கவா? சொல்லுங்கம்மா. குடிசெயல் வகை அதிகாரத்தை சொல்லுங்க, 10 குறள் சொல்லுங்க. அதிகாரம் 103 குடிசெயல் வகை. குறள். கர்ம செயல் ஒருவனுக்கு கைத்தூவன் என்னும் பெருமையின் பீடுடையது இல். ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. குடி செய்வாள் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மறித்தற்று தான் தூரும். சூழாமல் தானே முடிவைந்து தம் குடியே தகலாது உங்கென்று பவர்க்கு. குற்றம் இளனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாக சுற்றும் உலகு. நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாமை ஆகி கொள்ளல். அமரகத்து என்பனார் என் கண்பனார் போல தமரகத்து ஆற்றுவார் மேற்றை பொறை. குடிசெய்வார் கிளை பருவம் மடி செய்து மானம் கருதல் கெடும். இடும்பைக்கே கொள்களம் கொள்ளோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு. இடுக்கண் கால் கொன்றிட வீழும் அடுத்தூன்றும் நல்லால் இல்லாத குடி. ஐயா சொல்லிட்டேங்க ஐயா. சரிம்மா, நன்றிங்க ஐயா. உங்க பெற்றோர் பேரை சொல்லுங்கம்மா. அம்மா பேரு விஜயலட்சுமி, அப்பா பேரு பாண்டிங்க ஐயா. விஜயலட்சுமி பாண்டியன் என்ற இணையருக்கு பிறந்த இணையற்ற மகள் தான் பொக்கிஷம். இவர் இந்த குடிசெயல் வகை என்ற அதிகாரத்தை மிகவும் சிறப்பாக முற்றோதல் செய்தார். இவருக்கும் இதற்கு காரணமான பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் சேர்த்து தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றிகளை
நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்து இந்த அதிகாரத்திற்கு உரைப்பொழிவு வழங்க வருமாறு தோழர் வள்ளியூர் சு சங்கரநாராயணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தோழரே வருக, உரைப்பொழிவு தருக. வணக்கம் தோழர். ஆரம்பிக்கலாம் சொல்லுங்க. ஒருங்கிணைப்பாளர் தோழர் உள்ளிட்ட இந்த அவையில் இருக்கிற அத்தனை தோழர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த திருக்குறளில் சாதனைகள் பல புரிந்து வருகிற நம்முடைய மேனாள் பொதுச் செயலாளர் ஐயா ரவீந்திர பாரதி அவர்கள் தினம் ஒரு திருக்குறள் என்று தேவதை தொலைக்காட்சி மூலமாக 1004 குறள்களை இதுவரை சொல்லி இருக்கிறார் என்று கருதுகிறேன். அவரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார். அடுத்து இந்தியாவினுடைய தலை சிறந்த ஒரு நிறுவனமாகிய LIC ஆஃப் இந்தியாவினுடைய மிக உயர்ந்த பதவியில் சேவை செய்து பணி நிறைவு பெற்ற திருநெல்வேலியை சார்ந்த அன்பிற்குரிய அண்ணாச்சி இசக்கிராஜன் அவர்கள், அவரும் திருக்குறளை தொடர்ந்து ஒரு மிகச் சிறப்பான பணியினை செய்து வருகிறார். திருநெல்வேலி மொழியில், திருநெல்வேலி மனிதர்கள் பேசுகிற மொழியில் திருக்குறளுக்கு உரை சொல்லுகின்ற நிகழ்வினை அவர் இதுவரை கிட்டத்தட்ட 914 திருக்குறள்களுக்கு அவர் உரை எழுதி சமூக வலைத்தளங்களிலே பகிர்ந்திருக்கிறார் என்று கருதுகிறேன். அவர் ஒரு 1004 எட்டி 1330 நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். நம்முடைய மேனாள் பொதுச் செயலாளர் அண்ணாச்சி இசக்கிராஜன் அவர்கள் 914 குறள்களுக்கு திருநெல்வேலிக்காரனுடைய மொழியிலே உரை எழுதி அதை சமூக வலைத்தளங்களிலே பரப்பி கொண்டிருக்கிறார். அந்த இருவருக்கும் குறிப்பாக எனது வணக்கத்தினையும் அன்பையும் மரியாதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தோழர்களே, 133 அதிகாரங்களை உடைய திருக்குறள், 133 அதிகாரங்களை உடைய திருக்குறள் அறத்துப்பால் 38 அதிகாரங்களும், பொருட்பால் 70 அதிகாரங்களும், இன்பத்துப்பால் 25 அதிகாரங்களும் என 133 அதிகாரங்கள். இந்த அதிகாரங்களுடைய எண்ணிக்கை வைத்து பார்க்கின்ற பொழுதே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இந்த திருக்குறளை போற்றுவதற்கான அடிப்படை காரணமும் அதுவாகத்தான் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். 70 அதிகாரங்கள் பொருட்பாலுக்கு கீழே வருகிறது. பொருளை மையமாக வைத்து வள்ளுவன் சிந்தித்திருக்கிறான். பொருளை மையமாக வைத்து, உண்மையை மையமாக வைத்து, நிஜத்தை மையமாக வைத்து வள்ளுவன் சிந்தித்து 70 அதிகாரங்களை அதிகமாக படைத்திருக்கிறான். எனவே வள்ளுவன் ஆகச் சிறந்த பொருள் முதல்வாதி என்கின்ற அடிப்படை கருத்தினை நான் இந்த அவையிலே முதலாவதாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அதற்காக 70 பொருள் முதல்வாதத்தை பேசினான் என்று சொன்னால் மீதி 63ஐயும் அவன் கருத்து முதல்வாதம் பேசவில்லை. வள்ளுவனுடைய 1330 குறட்களிலும் எந்த கருத்து முதல்வாத அடிப்படையும் இல்லை என்பதை நாம் பெருமையோடு சொல்லிக் கொள்வதற்கும் நினைத்து பார்த்து இன்புறுவதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாமே உண்மையின் அடிப்படையில், எல்லாமே அறிவியலின் அடிப்படையில், எல்லாமே நிரூபிக்கின்ற தன்மையின் அடிப்படையில், எதுவுமே கற்பனை இல்லாமல் மிக அற்புதமான 1330 குறள்களையும் தந்திருக்கிற வள்ளுவன் கருத்து முதல்வாதம் கொண்டு ஒரு குறளையும் தந்திருக்கவில்லை. அவன் மிகச்சிறந்த பொருள் முதல்வாதியாகத்தான் இருந்திருக்கிறான் என்கின்ற கருத்தை கொண்டு நான் இந்த உரையினை தொடங்குகிறேன். நண்பர்களே, பொருட்பாலிலே மொத்தம் 70 அதிகாரங்கள் இருக்கின்றன. 3 இயல்கள் இருக்கின்றன. அரசியல், அங்கவியல், ஒழிப்பியல் என்று சொல்லுகிறார்கள். அதிலே அங்கவியலிலே அமைச்சியல், அரணியல், பொருளியல், படையியல், நட்பியல் என்று துணை இயல்களை படைத்திருக்கிறார்கள். இன்னொன்றையும் நாம் திருக்குறளை பொறுத்தவரையிலே அடிப்படையான ஒரு செய்தியை மனதிலே பதிந்து கொள்ள வேண்டும். இந்த பொருட்பால் என்று எழுதியதோ, இந்த 70 அதிகாரங்களை அடுக்கி வைத்தது என்பதோ, அல்லது இந்த அதிகாரங்களுக்கு பெயர்களை கொடுத்தது என்பதோ வள்ளுவன் தான் என்று சொல்வதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றே நான் கருதுகிறேன். இந்த காலந்தோறும் இதற்கு உரை எழுதிய மிகப்பெரிய ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுடைய சௌரியங்களுக்கெல்லாம் அடுக்கி வைத்திருக்கிறார்கள், அதிகார எண்களை தந்திருக்கிறார்கள். எனவே இந்த 5 இயல்களை உடைய
அங்கவியலுக்கு அடுத்து அரசியலை விட்டு அங்கவியலை விட்டு ஒளிப்பியல் என்று சொல்லுகிறோமே, ஒளிப்பியல் என்றாலே பொருள் என்னவென்று பார்த்தால் விடுபட்டது. அப்ப பொருட்பாலிலே அரசியலில் விடுபட்டது, அங்கவியலில் விடுபட்டது. அரசியல் அங்கவியல் தவிர மீதி இருப்பவை என்று சொல்லக்கூடிய 13 அதிகாரங்கள் இந்த ஒளிப்பியல்ல வருகிறது. அந்த ஒளிப்பியல்லே தான் குடியியல் என்று சொல்லுகிறார்கள். இந்த 13 அதிகாரத்தை நாம் மிக அதிகமாக பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிற அதிகாரங்களுடைய கட்டமைப்பு வரிசையிலே 96வது அதிகாரத்திலிருந்து 108வது அதிகாரம் வரை இந்த குடியியல் இந்த ஒளிப்பியலிலே அமைந்திருக்கிறது நண்பர்களே. இந்த 96லிருந்து 108 அதிகாரங்களுக்கு இடையிலே தான் 103 குடி செயல் வகை என்கின்ற அதிகாரம் அமைந்திருக்கிறது. குடியியல் என்று சொல்லுகிற பொழுது குடிமக்களுடைய உரிமையை பற்றி பேசுகிறது, குடிமக்களுடைய குடியுரிமையை பற்றி பேசுகிறது, குடிமக்களுடைய கடமையை பற்றி பேசுகிறது, குடிமக்களுடைய பொறுப்புகள் என்ன என்று பேசுகிறது, குடிமையியல் சட்டங்களை பேசுகிறது. குற்றவியல் சட்டங்கள் அல்ல, குடிமையியல் சட்டங்கள். ஆக இந்த குடிமக்கள் உரிமை, குடிமக்கள் கடமை, குடிமக்கள் பொறுப்பு, குடிமக்களுடைய குடிமையியல் சட்டங்கள், குடியியல் என இவை அனைத்துமே குடியியல் என்கின்ற இயலிலே 13 அதிகாரங்களாக வள்ளுவர் வகுத்து தந்திருக்கிறார். அந்த அதிகாரங்களுடைய பெயர்களை பார்த்தாலே நமக்கு தெரியும். குடிமை என்றும், மானம் என்றும், பெருமை என்றும், சான்றாண்மை, பண்புடைமை என்றும், நன்றியும் செல்வம் என்றும், நானுடைமை என்றும், குடிசெயல் வகை என்றும், உளவு என்றும், நல்குறவு என்றும், இரவு என்றும், இரவச்சம் என்றும், கயமை என்றும் ஆக இந்த 13 அதிகாரங்கள். குடி என்றால் என்ன என்று பொருளை தேடுவோம் என்று சொன்னால் பல வகையான பல உரையாசிரியர்கள் பல வகையான பொருள் என்ன என்பதை விளக்குகிறார்கள். ஒரு எனக்கு மிகவும் பார்த்தவுடன் வேடிக்கையாக தெரிந்தது, குடி என்பதை குடும்பம் என்று எடுத்துக்கொண்டு 10 அந்த குடி செயல் வகையில் உள்ள 10 திருக்குறளுக்கும் குடும்பம் என்கின்ற அடிப்படையில் உரை எழுதி இருக்கிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் நாம் குடி என்று சொன்னால் குடும்பம் என்கின்ற ஒரு சிறிய அலகில் இருந்து தோன்றி குலம், இனம், நாடு, சமூகம், சமுதாயம் என இவற்றினூடே பயணித்து இந்த உலகத்தோடு முடிக்கிற ஒரு மிக பரந்த ஒரு பரப்பினுடைய பெயர்தான் குடி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இந்த குடி என்கின்ற இந்த பொருளோடு பார்க்கிற பொழுது, சமூகம், சமுதாயம் என்ற பொருளோடு இணைத்து பார்க்கிற பொழுது, குடிசெயல் வகை என்ன பொருளை தருகிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் அவன் பிறந்து வாழ்ந்து வருகிற சமூகத்தை உயர்வடைய செய்ய வைக்கக்கூடிய, அதை முன்னேற்றுவதற்குரிய திறன்கள் அமைந்திருப்பதுதான் குடி செயல் வகை என்கின்ற பொருளை தருகிறது என்று நான் எடுத்திருக்கிறேன் நண்பர்களே. இதனுடைய முன் அதிகாரமாக நம்முடைய பொருத்தப்பாடு அமைந்த ஒரு அதிகாரத்தை நேற்று நம்முடைய தோழர்கள் முற்றோதுதல் செய்து உரையும் வழங்கினார்கள். நாளை இதனுடைய பின் அதிகாரமாக செய்ய இருக்கிறார்கள் பொருத்தப்பாடோடு உளவு என்று. முன்னதிகாரம் எப்படி பொருத்தப்பாடு உடையதாக அமைந்திருக்கிறது என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், நேற்று நடைபெற்ற நாணுடைமை தாழ்வினை கண்டு நாணுதல் தன்மை உடையவர்களுக்கு உரிய தன்மையையும் திறனையும் இந்த குடிசெயல் வகை வழங்குகிறது என்கின்ற அடிப்படையிலே அந்த நாணுடைமை அதிகாரத்திற்கு அடுத்ததாக இந்த அதிகாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது உரையாசிரியர்களால். அடுத்த அதிகாரம் என்பது உளவு என்பது குடி என்கின்ற வார்த்தைக்கு நாம் ஔவையாரை நோக்கி செல்கிறோம். ஔவை ஆத்திச்சூடியிலே சொல்லுவார், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர்கின்ற பொழுது கோல் உயரும், கோல் உயர்கின்ற பொழுது கோன் உயரும் என்று. ஆக இந்த மாதிரி உளவு தொழில் என்பதுதான், அதுதான் குடி உயர வேண்டும் என்று சொன்னால் உளவு தொழில் மேன்மையுற வேண்டும். அந்த உளவு தொழில் மேன்மையுறுவதற்குத்தான் அந்த வரப்பும் அந்த நீரும் அந்த நெல்லும் உயர வேண்டும். வரப்பும் நீரும் நெல்லும் உயர வேண்டும் என்று சொன்னால் உளவு தொழில் மேம்பாடு அடைய வேண்டும். இதைத்தான் வள்ளுவன் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு திருக்குறளிலே மிக அருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உலகே தலை.
5175 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழன் இரும்பை கண்டுபிடித்து உலகத்திலேயே முதலாக இரும்பை பயன்படுத்தியவன் என்ற பெருமை கொள்ளத் தொடங்கிய காலம் முதல் இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு என்று ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று வருகிறது. இந்த காலம் வரை ஆயிரம் தொழில்கள் இந்த பூமியிலே உருவாகி இருக்கிறது, முடிந்திருக்கிறது, நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆயிரம் தொழில்கள் எப்படி தொடங்கினாலும் நடந்தாலும் முடிந்தாலும் இவை எல்லாவற்றிற்கும் தலைமையானது என்பது சுழன்றும் ஏற்பின்னது உலகம். அதனால் உழன்றும் உழவே தலை என்று சொல்லி சென்ற பாரதி, மன்னிக்க வேண்டும், வள்ளுவர் உழவே தலை என்று சொல்லி சொன்ன அந்த வள்ளுவருடைய தன்மையை நாம் இந்த குடிசெயல் வகை என்பதனுடைய மூலமாக நாம் பார்க்க போகிறோம் நண்பர்களே. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மிக சிறப்பாக இந்த ஒரு திருவள்ளுவர் யாகத்தை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஏன் இதை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் செய்கிறது என்பதற்காக பல பொருத்தப்பாடுகள் இருக்கிறது. அதையும் நான் தொட்டு செல்லலாம் என்று நான் கருதுகிறேன் நண்பர்களே. சிலர் சொல்லியிருக்கிறார்கள், திருக்குறளிலே 1330 குறள்களை எழுதியவன், தமிழ் மொழியினுடைய மேன்மையை எழுதியவன், தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை எழுதிய, தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை காட்டுகிற வகையில் எழுதியவன், தமிழர்களின் வாழ்வியலை மிகச் சிறப்பாக எடுத்து ஏம்பியவன், தமிழுக்கு பெருமை சேர்த்த வள்ளுவன் தமிழ் என்கின்ற ஒரு வார்த்தையை கூட இந்த 1330 குறள்களிலே எங்கேயுமே தரவில்லை என்கின்றும் கூட சில செய்திகள் இருக்கிறது. ஆனால் ஒன்றை நாம் அடிப்படையிலே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது முக்கியம் நண்பர்களே. இந்த தமிழ் மொழியினுடைய முதல் எழுத்து அ என்பதுதான் இந்த திருக்குறளுடைய முதல் எழுத்து. அகர முதல் எழுத்தெல்லாம் என்று தொடங்குகிறது முதல் குறள், அதனுடைய முதல் எழுத்து. அதற்கு பிறகு உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்களிலே கடைசி எழுத்து என்பது தமிழினுடைய இந்த 30 எழுத்துக்களிலே கடைசி எழுத்து இன் என்று முடிகிறது. அந்த இன் என்று சொல்லுகிற குறளாக 1000 எழுத்தோடு முடிகிற குறளாக 1330வது குறளாக ஊடுதல் காமத்துக்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெரியன் என்று இன்னோடு முடித்திருக்கிறார் வள்ளுவர். இப்பொழுது சொல்லுங்கள், இவர் தமிழ் என்று போட்டுத்தான் காட்ட வேண்டுமா? உலகில் வேறு எந்த மொழியிலும் தோன்றிய எந்த இலக்கியத்திற்கும் அந்த இலக்கிய பேர் உருவத்திற்கு தொடக்க எழுத்தும் இறுதி எழுத்தும் அந்த மொழியினுடைய முதல் எழுத்திலும் இறுதி எழுத்திலும் முடிந்ததென்று எந்த வரலாறும் கிடையாது. அது நம்முடைய வள்ளுவ பெருந்தகையினுடைய திருக்குறளுக்கு மட்டுமே உரியது. ஒரு சொன்னோம், பொருள் முதல்வாத அடிப்படையில் தான் வள்ளுவன் இந்த 1330 குறள்களையும் நமக்கு தந்து சென்றிருக்கிறார். கருத்து முதல் வாதம் என்பதை, அறிவியலை மறுத்தளிப்பதை ஒரு நாளும் வள்ளுவன் எந்த குறளிலும் காட்டியிருக்கவில்லை. இதில் மிகச் சிறப்பாக இன்னொன்றை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், 1500 கிட்டத்தட்ட வள்ளுவர் தோன்றிய காலம் என்பதை 2ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டுக்குள் வள்ளுவர் தோன்றியிருப்பார், வாழ்ந்திருப்பார், வள்ளுவத்தை படைத்திருப்பார் என்று ஒரு கருத்து இருக்கிறது. 3ஆம் நூற்றாண்டு முதல் 5ஆம் நூற்றாண்டு வரை அவர் தோன்றி வாழ்ந்து வள்ளுவத்தை படைத்து தந்திருப்பார் என்கின்ற கருத்தும் இருக்கிறது. கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அன்றைக்கு சொன்ன பல காரியங்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட 1300 1400 ஆண்டுகளுக்கு பிறகு விஞ்ஞான உண்மைகளாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ஏராளமான செய்திகள் நமக்கு 1330 குறட்பாக்களிலுமே விரவி கிடைக்கின்றன. 1-2 உதாரணங்களை பார்த்தோம் என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைது உயர்வு என்று சொல்லி செல்லுவார் வள்ளுவர். நீரினுடைய இருப்பு எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த மலருடைய தண்டினுடைய உயரம் அமையும் என்று கிட்டத்தட்ட 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டிலே சொல்லி சென்றார் வள்ளுவர் என்று பார்க்கிற பொழுது, வருகிற கடந்த 1018ஆம் நூற்றாண்டிலே லாரன் அலெக்சாண்டரும் ஹவாய் தீவு இசபெல்லா அபாட் என்கிறவரும் தான் ஒரு மிகச்சிறந்த நீரில் உள்ள தாவரத்தினுடைய வடிவமைப்பு கூறுகள் என்கின்ற ஒரு அறிவியல்
கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து ஒரு மிகப்பெரிய உண்மையை விளக்கி இருக்கிறார்கள். இந்த உலகத்திற்கு நீர் உயர உயர அந்த அந்த தாவரத்தினுடைய தண்டினுடைய உயரம் உயரும், நீர் குறைய குறைய அந்த தாவரத்தினுடைய தண்டினுடைய உயரம் குறையும். இப்படி 1700களிலே இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சொன்னதை அன்றைக்கு 1200 1100 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளத்தனைய மலர்நீட்டம் என்று அவர் சொல்லி சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அது எத்தகைய மகத்தானது வள்ளுவனுடைய பணி என்பது நமக்கு தெரியும். நியூட்டனுடைய 3ஆம் விதி, நியூட்டன் 1687 அந்த விதியை கண்டுபிடித்து எழுதியிருக்கிறார், வெளியிட்டிருக்கிறார். மிகச்சிறந்த ஒரு அறிவியலாளர் என்கின்ற பேரினையும் பட்டத்தினையும் பெற்றிருக்கிறார். அந்த நியூட்டனின் 3ஆம் விதி சொல்லுகிறது, ஃபார் எவரி ஆக்ஷன் there is a reaction என்று. இதைத்தான் அன்றைக்கு வள்ளுவர் சொல்லி சென்றார். கிட்டத்தட்ட 1200 1100 ஆண்டுகளுக்கு முன்பு பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்று. இப்பொழுது நாம் முற்பகலிலே ஒரு தீமையை யாருக்கும் செய்தோம் என்று சொன்னால் ஃபார் திஸ் ஆக்ஷன் பிற்பகல் உடனடியாக நமக்கு துன்பம் என்பது வரும், there will be a reaction என்று நியூட்டனின் விதியை வள்ளுவனுடைய திருக்குறளோடு ஒப்பிட்டு பார்க்க முடிகிறது நம்மால் நண்பர்களே. நீரின்றி அமையாது உலகு என்று சொன்னவன் வள்ளுவன். கிட்டத்தட்ட 1700 வரை நீர் எவ்வாறு இந்த பூமியிலே உருவாகிறது என்பதற்கு அவர்கள் ஒரு விஞ்ஞானத்தை படைத்து வைத்திருந்திருக்கிறார்கள். கடலில் இருக்கின்ற நீர், கடல் நீரினுடைய அழுத்தம் காரணமாக ஏதாவது ஒரு பூமி பகுதியிலே உள்ளிருந்து புடைத்துக் கொண்டு வெளிவருவதுதான் ஆற்று நீரோட்டம். உலகத்திற்கு புவிக்கு கிடைக்கிற நீர் என்று கிட்டத்தட்ட ஒரு 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு வரை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டிலே தான் அறிவியலாளர்கள் கண்டுபிடித்தார்கள், மழை பொழிவது மட்டும்தான் நீருக்கு ஆதாரம். கடலுக்கு அடியில் இருந்தும் ஆற்று நீர் வருவதில்லை. கடலுக்கு அடியினுடைய அழுத்தத்தால் நீர் எங்கேயோ புடைத்து கிளம்பி வந்து வெடித்து நீராக பூமிக்கு தருவதில்லை. மழை பொழிவு மட்டும்தான் நீருக்கான ஆதாரம் என்று 17ஆம் நூற்றாண்டிலே 18ஆம் நூற்றாண்டிலே அறிவியலாளர்கள் கண்டுபிடித்ததை அன்றைக்கு வள்ளுவன் சொல்லி சென்றான். நீரின்றி அமையாது உலகு. இன்றைக்கு கூட அறிவியலாளர்கள் இந்த அறிவியல் தன்மையிலே மேலும் மேலும் ஆராய்ந்து இந்த பூமியிலே 6 மடங்கு மழை பொழிகிறது என்று சொன்னால் அதிலே 1 மடங்கு மழை என்பது ஆற்று நீராக பெருக்கெடுத்து ஓடுகிறது. 6ல் 1 பங்கு என்கின்ற அடிப்படையிலே ஆற்று நீர் பூமியிலே உருவாகிறது, நீர் பூமியிலே ஓடுகிறது என்பது இன்றைக்கு அறிவியலாளர்கள் மேலும் மேலும் ஆய்வு செய்து கண்டுபிடித்த உண்மையை அன்றைக்கு நீரின்றி அமையாது உலகு என்கின்ற அவன் சொல்லி சென்றிருக்கிறான். கருத்து முதல்வாதம் என்ற அடிப்படையிலே, சனாதன அடிப்படையிலே பல்வேறு பெயர்களை கடவுள்களுக்கு சொல்லி நாம் எல்லாம் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 1330 குறட்பாக்களிலே அவன் எந்த கடவுளின் பெயரையும் சொன்னதில்லை. சிவன் என்றோ, விஷ்ணு என்றோ, இயேசு என்றோ, அல்லாஹ் என்றோ எதிலும் சொல்லவில்லை. ஆனால் அந்த பெயர் சொல்லை சொல்லாமல் வினை சொல்லால் கடவுளை குறிப்பிட்டிருக்கிறான் வள்ளுவன். மலர்மிசை ஏகினான் என்று சொல்லி இருக்கிறான், உலகு ஏற்றியான் என்று சொல்லி இருக்கிறான், வாலறிவன் என்று சொல்லி இருக்கிறான், என் குணத்தான் என்று சொல்லி இருக்கிறான். அந்தந்த குறளிலே பல இடங்களிலே வள்ளுவன் கடவுள் என்கின்ற ஒரு கருத்தாக்கத்தை பயன்படுத்துகிற பொழுது அந்தந்த குறளில் பேசப்படுகிற வினையினுடைய வினையை செய்கிற வினை சொல்லாகத்தான் பயன்படுத்தி இருக்கிறானே ஒழிய எந்த கடவுளுக்கும் பெயரிட்டு அழைக்கவில்லை வள்ளுவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. இன்னொன்றும் கூட திருவள்ளுவரை நமக்கெல்லாம் பிடிக்கிறது என்பதற்கான ஒரு காரணம் இருக்கிறது. இன்றைக்கு திருவள்ளுவருக்கு காவி உடை பூசுகிறார்கள். இன்றைக்கு ஏதோ ஒரு நோக்கத்தை கொண்டு இன்றைக்கு திருவள்ளுவருக்கு மார்பிலே நூல் அணிகிறார்கள், ஏதோ ஒரு நோக்கத்தை கொண்டு. ஆனால் இந்த காவி உடைக்காரர்களுக்கும் திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும்
திருவள்ளுவரை மீட்டெடுத்து உலகத்திற்கு கொண்டு வந்ததற்கும், திருக்குறளை அழிந்து போன சிதிலமடைந்து போன ஏட்டுச்சுவடியை அச்சுப்பதிப்பாக கொண்டு வந்ததற்கும் எந்த சம்பந்தமும் இந்த காவிகளுக்கு இல்லை என்பதும் கூட அறிகின்ற பொழுது நமக்கு மேலும் பிடிக்கிறது. அயோத்திதாச பண்டிதர் என்பவரை நாம் அறிவோம். அந்த அயோத்திதாச பண்டிதருடைய தாத்தா சமையல் கலைஞர் கந்தப்ப பிள்ளை. அந்த கந்தப்ப பிள்ளை சமையல் செய்கின்ற பணியாளர், சமையல் செய்கின்றவர். அவருக்கு சமையல் செய்வதற்கு விறகுகள் கொண்டு வந்து போடுகிறார்கள், ஓலை சுவடிகளை கொண்டு வந்து போடுகிறார்கள். இயல்பாக இந்த ஓலை சுவடிகளை கொண்டு வந்து போடுகிற பொழுது அதை எடுத்து சற்று படித்து பார்க்கிற ஒரு தன்மை அந்த சமையல் கலைஞர் கந்தப்ப பிள்ளைக்கு இருந்திருக்கிறது. அப்படி அவர் ஒரு ஓலைச்சுவடி அவருடைய கைகளிலே கிடைத்த நேரத்தில், இது நடந்தது என்பது 1800 தொடக்க காலத்திலே, கிட்டத்தட்ட 200-220 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த ஓலைச்சுவடி, திருக்குறள் ஓலைச்சுவடி அவர் கையிலே கிடைக்கிறது. அவர் அதை பிரித்து படித்து பார்க்கிறார். ஆஹா, மிக அற்புதமான மிகப்பெரிய பொக்கிஷமாக இது இருக்கிறதே என்று அவர் உடனடியாக அவருடைய அதிகாரியின், மாவட்ட ஆட்சித்தலைவர், அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் ஆட்சியர் மூலமாக கவர்னர் எல்லிஸ் துறைக்கு அந்த ஓலைச்சுவடி கொண்டு செல்லப்பட்டு அவர் அதை படித்து 1811 முதலாக கவர்னர் வெள்ளைக்கார ஆட்சியாளர் எல்லிஸ் துறை பதிப்பித்ததுதான் திருக்குறள் என்று அறிகிற பொழுது நமக்கு மேலும் திருக்குறள் மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் ஒரு பக்தியும் உருவாகிறது என்பதை நாம் மறுக்க முடியவில்லை நண்பர்களே. திருக்குறள் நீண்ட நெடுநாட்களாக 1811 அது பதிப்பிக்கப்பட்டு வந்தாலும் கூட மக்கள் இலக்கியமாக மாறவில்லை என்கின்ற ஒரு வருத்தமும் இருந்து கொண்டிருக்கிறது. தந்தை பெரியார் அவர்கள் 1949 திருக்குறள் என்பது புலவர்களுக்கும் அறிஞர்களுக்குமான ஒரு இலக்கியமாக இருப்பதை மக்கள் இலக்கியமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லிதான் 2 நாட்கள் மாநாடு நடத்துகிறார். 1949 ஜனவரி 15 16 இன்றைக்கும் நாம் ஜனவரி 15 தேதி என்பதை, தை மாதம் 2ஆம் தேதி என்பதை நாம் திருவள்ளுவர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கோம் நண்பர்களே. அப்படி 1949 அவர் மக்கள் மத்தியில் திருக்குறளை கொண்டு போக வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியின் பொருட்டு நடத்தப்பட்ட திருக்குறள் மாநாடும் என்பதும் நமக்கு எண்ணி எண்ணி பெருமை கொள்ளத்தக்கதாக, உலகிலேயே யாரும் இரட்டையாயுள் சிறை தண்டனை பெற்றிராத ஒரு தன்மையிலே இருந்த ஒரு சிறை தண்டனை கொடுமைக்கு ஆளான வ.உ. சிதம்பரம் அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார் என்பதும் கூட நமக்கு திருக்குறள் மீதான அன்பினை, மரியாதையை, பாசத்தினை பெருக்குகிறது நண்பர்களே. திருக்குறளுடைய இன்னொரு மிக முக்கியமான பயன் என்பது தமிழ் மொழியினுடைய வயதை, தமிழ் மொழியினுடைய பழமையை, உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி என்று நிறுவுவதற்கான சான்றாதாரமாக திருக்குறள் தான் திகழ்கிறது நண்பர்களே. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மொழியில் எழுதப்பட்ட திருக்குறள் என்று சொல்லுகின்ற பொழுது அது உலக செம்மொழிக்கான வரிசையிலே தமிழ் இடம்பெற வேண்டும் என்பதற்காகவும், இந்திய செம்மொழிக்கான வரிசையில பல நீண்ட நெடுங்கால போராட்டத்திற்கு பிறகு ஒரு 10-12 ஆண்டுகளாகத்தான் இந்திய செம்மொழி வரிசையிலே அது இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தினுடைய மிகச்சிறந்த 6 மொழிகளிலே, பழமையான மொழிகளிலே 3-4 மொழிகள் மறைந்து விட்டன. சீன மொழியும் தமிழ் மொழியும் தான் இன்றைக்கும் உலகத்தினுடைய செம்மொழிகளில் மிக பழமையான மொழிகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மிக சமீப காலத்திலே நம்முடைய தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையிலே இரும்பை கண்டுபிடித்திருக்கிறார்களே, அது ஒரு தமிழ் பண்பாட்டின், தமிழ் கலாச்சாரத்தினுடைய, தமிழினுடைய ஒரு அடையாளமாக, குறியீடாக அதை வைத்து பார்க்கிற பொழுது சீன மொழியை விட பழமையான மொழி திருக்குறள் என்று சொன்னால் 5175 ஆண்டுகளாக தமிழ் மொழி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வதற்குரிய அடிப்படை ஆதாரமாக திருக்குறள் விளங்குகிறது என்பதுதான் நமக்கெல்லாம் பெருமையான நண்பர்களே. இன்னொன்று, மகாத்மா காந்தியடிகள்
ஜீவா அவர்களுடைய சந்திப்பு. ஏனென்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய நிறுவனர் அன்பிற்குரிய பேராசான் ஜீவா அவர்கள். ஜீவா மிகச்சிறந்த சிறுவனாக மிக சிறிய சிறுவனாக இருக்கிற பொழுது காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். காந்தி ஒரு பத்திரிகையிலே யங் இந்தியாவா அரிஜன் பத்திரிகையா என்று எனக்கு சற்று குழப்பமாக இருக்கிறது. அந்த பத்திரிகையிலே எழுதுகிற பொழுது நாளைக்கு அமைய இருக்கிற சுதந்திர இந்தியா என்பது 4 வகை தர்மங்களின் அடிப்படையில் அமையும் என்று எழுதிவிடுகிறார். இதை படித்துவிட்டு மாமேதை நம்முடைய பேராசான் ஜீவா அவர்கள் காந்திக்கு மிகப்பெரிய கடிதம் எழுதுகிறார். அப்படி வர்ணாசிரம தத்துவத்தின் அடிப்படையில் நாளைய சுதந்திர இந்தியா அமையும் என்று சொன்னால் சுதந்திரம் எதற்கு? மனிதர்களிடையே பேதம் கற்பிக்கிற, மக்களிடையே ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிற, ஒரு சில பிரிவினருக்கு மட்டும் சலுகைகள், மற்றவர்களுக்கெல்லாம் அநியாயங்கள், கொடூரங்களை பரிசாக தருகிற அந்த வர்ணாசிரம தத்துவத்தின் அடிப்படையில் இந்தியா சுதந்திர இந்தியா செயல்படும் என்று சொன்னால் அந்த சுதந்திரம் எதற்கு என்று கேட்டு முடிக்கிறார் அந்த கடிதத்தை. அந்த கடிதத்திற்கு பதில் சொல்லுகிற பொழுதுதான், பதில் சொல்லுகிற வகையிலே மகாத்மா காந்தி ஜீவாவை தேடி வருகிறார். காரைக்குடிக்கு வருகிற பொழுது ஜீவா நடத்திய சிராவையில் ஆசிரமத்திற்கு வருகிறார். அந்த ஆசிரமத்திலே ஜீவாவை பற்றி, ஜீவாவை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது, உங்கள் கடிதம் என்னை 3-4 நாட்களாக தூங்க விடாமல் செய்தது. ஆனால் இறுதி வெற்றி என்பது உங்களுடைய வாதத்திற்குத்தான் என்று மகாத்மா காந்தி ஜீவாவை புகழ்கிறார். அப்பொழுது பல கேள்விகள் கேட்கிறார். ஜீவா அவர்களே, உங்களுக்கு எவ்வளவு சொத்து தேரும்? ஜீவா அவர்களே, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர் என்று கேட்கிறார். எந்த மதத்தை சார்ந்தவர் என்று கேட்கிறார். அவர் கேட்கிற பொழுதே அந்த அறையை, ஜீவா இருந்த அந்த அலுவலக அறையை சுற்றி சுற்றி பார்க்கிறார். அங்கு எந்த தெய்வத்தினுடைய படங்களும் வைக்கப்படவில்லை. மாறாக வள்ளுவனுடைய படம் மட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து கொண்டுதான் காந்தியடிகள் கேட்கிறார் ஜீவாவிடம், நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர் என்று. ஜீவா நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு, குரலை உயர்த்தி கொண்டு, நான் சார்ந்திருக்கிற மதம் என்பது வள்ளுவ மதம் என்று, வள்ளுவத்தை ஒரு மதம் என்று, ஒரு இயக்கம் என்று, ஒரு மிகப்பெரிய முகாம் என்று மிக அற்புதமாக காந்தியடிகளுக்கு எடுத்து கூறிய பெருமை மாமேதை ஜீவா அவர்களுக்கு உண்டு. அத்தகைய திருவள்ளுவர், அவர் படைத்த திருக்குறள் என்பதும் கூட நமக்கெல்லாம் மிகவும் பெருமை வாய்ந்த ஒரு தன்மை என்று நான் கருதுகிறேன். அன்பின் வழியது உயர்நிலை, அக்திலார்க்கு என்பு போல் போர்த்த உடம்பு. மனுஷன் உடலில் உயிர் இருக்கிறது என்று சொன்னால் அன்பு இருந்தால் மட்டும்தான் அந்த உடலில் உயிர் இருக்கிறது. அந்த உடலில் அன்பு இல்லை என்று சொன்னால் அது வெறுமனே எலும்பு கூடு என்று சொல்லுகிறார் வள்ளுவர். எலும்பு கூடு நாமெல்லாம் ஹைஸ்கூல் படிக்கிற நேரத்துல நம்முடைய ஆய்வகங்கள்ல வச்சிருப்பாங்க. ஒரு பெரிய கண்ணாடி மர பீரோல வச்சு எலும்பு கூட நிப்பாட்டி இருப்பாங்க அந்த அறிவியல் படிக்கிறதுக்கு. அதுக்கு உயிர் இருக்கிறதா? உயிரற்றது அது. எனவே மனிதனுடைய உயிராக திகழ்வது அன்பு மட்டும்தான். உள்ளத்திலே அன்பு இருந்தால்தான் உடம்பில் உயிர் என்று. அன்பு என்பதை உயிருக்கு நிகராக சொல்வதால் தான் இன்றைக்கு எது நம் இந்திய மக்களிடையே தேவையோ, இன்றைக்கு எது நம் உலக மக்களிடையே தேவையோ, இன்றைக்கு எது இந்த உலகத்தையும் இந்தியாவையும் தமிழ் மாநிலத்தையும் எந்த ஊராக இருந்தாலும் சரி அந்த ஊரை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்து செல்லுமோ அத்தகைய மகத்தான பண்பு அன்பு என்பதை மிக வற்புறுத்தி இந்த திருக்குறள் சொல்வதால் தான் நமக்கெல்லாம் இன்றைக்கு திருக்குறளை பிடிக்கிறது. நண்பர்களே, இன்று தமிழகம் பல புள்ளி விவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. பல வகைகளிலே மிகப்பெரிய முன்னேற்றங்களை, சாதனைகளை சாதித்து வந்திருக்கிறது. இதை அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று சொன்னால் ஒருவேளை நாம் நம்ப முடியாது, அல்லது வேறு ஏதேனும் ஒரு குறுகிய நோக்கத்திற்காக சொன்னார்கள் என்று கூட நாம் வசைபாடி விட்டு எளிதாக செல்ல முடியும். ஆனால் நோபல் பரிசு பெற்ற மிகப்பெரிய பொருளாதார அறிஞர், பாரத் ரத்னா உட்பட பல விருதுகளை பெற்றவர், 91 வயதை கடந்து கொண்டிருப்பவர், அந்த அமர்த்தியா சென் அவர்கள்
தமிழகத்தினுடைய நிலையை பயின்று இன்றைக்கு பல்வேறு படிநிலைகளில் தமிழகம் சிறந்து விளங்குவதற்கு முக்கியமான 3 காரணங்கள் என்ன என்று சொன்னால் சமூக நீதி, இலவச கல்வி, மொழிக் கொள்கை. இந்த 3ம் தான் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை என்று அமர்த்தியா சென் சொல்லுகிறார். அந்த சமூக நீதியினுடைய அடிப்படை என்பது, அதனுடைய ஆதி வித்து என்பது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று, பிறப்பினால் எந்த உயிருக்கும் இடையில் ஏற்றத்தாழ்வு இல்லை என்று அறுதியிட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லி சென்ற வள்ளுவனுடைய பாரம்பரியம்தான் இன்றைக்கு தமிழகத்திலே அமுல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற சமூக நீதி. அந்த சமூக நீதியினுடைய காரணம்தான் தமிழகம் இன்றைக்கு பல படிநிலைகளிலே முன்னேறி இருப்பதற்கான காரணம். எனவே இன்றைக்கும் தமிழகத்தை முன்னேற்றி கொண்டிருக்கிற, தமிழகத்தை வாழ்வித்துக் கொண்டிருக்கிற, தமிழகத்தினுடைய அறவியல் வாழ்வை மேம்படுத்தி கொண்டிருக்கிற, தமிழகத்தினுடைய வாழ்வியல் நெறிகளை மிக சிறப்பாக வளர்த்தெடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு இலக்கியமாக திருக்குறள் திகழ்கிறது என்பதும் நமக்கெல்லாம் பெருமை தரத்தக்க காரியம் என்று நான் கருதுகிறேன். எது அறம், எது அறம் அல்லாத குற்றம்? இந்த குற்றம் கிரிமினல் லா எது குற்றம்னு தெரிஞ்சா தானே குற்றத்தை பத்தி பேச முடியும், குற்றத்திற்கு என்ன தண்டனை என்று சொல்ல முடியும். முதலாக குற்றவியல் சட்டம் இயற்றப்பட்ட பொழுது மிக மிக மோசமான தன்மைகளை உள்ளடக்கியதாகத்தான் இருந்தது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்கின்ற மிக கொடூரமான தண்டனையை தந்த முதல் குற்றவியல் சட்டம் 1755 இயற்றப்பட்டது. ஆனால் அந்த குற்றவியல் சட்டம் என்பது உலகமெங்கும் மிகப்பெரிய இயக்கங்களின் தொடர் இயக்கங்களுடைய வாயிலாக ஒன்றை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும் என்று உலகம் முழுவதும் இயக்கங்கள் இன்றைக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. பல நாடுகளில் மரண தண்டனை ஒழிக்கப்பட்டது என்பது இந்த முற்போக்கு இயக்கங்களுடைய பிரச்சாரத்தால் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த குற்றவியல் சட்டம் 1755 இயற்றப்பட்டது. ஆனால் அதற்கு 1200 1300 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட திருக்குறளிலே வள்ளுவன் சொல்லுகிறான், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற. மனதில் குற்றம் இல்லாமல் இருப்பது மட்டும்தான் அறம். மனதில் குற்றம் இல்லாமல் மன தூய்மையின்றி செய்யப்படக்கூடிய அனைத்து காரியங்களுமே குற்றங்கள் என்ற அடிப்படையிலே தான் குற்றவியல் சட்டங்கள் எழுதப்பட வேண்டும், குற்றம் என்பது நோக்கப்பட வேண்டும் என்று. குற்றவியல் சட்டம் நடைமுறை வந்தது 1755 வந்ததற்கு முன்னால் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன அறத்தை மீறிய அறத்துக்கு எதிரான குற்றம் என்ன என்று வகுத்து தந்தது வள்ளுவம். எனவே நாம் வள்ளுவத்தை போற்றுகின்றோம். பல முன்னேற்றகரமான கருத்துக்களை அன்றைக்கும் சரி அல்லது அன்றைக்கு பிற்காலத்தில் கூட நம்முடைய பல இலக்கியங்களும் பல மேதைகளும் சொல்லி அதை நம்ப வைத்திருக்கிறார்கள். இந்த பிறவியிலே நான் பசியோடு இருக்கிறேன், இந்த பிறவியிலே நான் பட்டினியோடு இருக்கிறேன் என்று நான் வருத்தப்பட்டேன் என்று சொன்னால் மிக எளிதாக சொல்லி செல்லுகிறார்கள். பசி பட்டினி என்பது உன்னுடைய தலையெழுத்து. நீ போன பிறவியிலே செய்த பாவம் என்பது இந்த பிறவியிலே உனக்கு பசியும் பட்டினியுமாக தந்து கொண்டிருக்கிறது. இதுதானே சனாதன கருத்து, இதுதானே கருத்து முதல் வாதம். இதை மீறித்தான் இதெல்லாம் இன்றைக்கு வரை இருக்கிறது. என்னுடைய இயலாமையில், என்னுடைய தோல்வியில், என்னுடைய சிரமத்தில் நான் செய்த தவறுகளை கூட பலிகட ஆக்காமல் இருப்பதற்கு என்னை நானே ஏமாற்றிக் கொள்கிறோம். ஊழ்வினை பயன், முந்தைய வினை, முற்பிறவியில் நான் செய்த பாவம் என்று என்னை நானே சமாதானப்படுத்திக் கொண்டு உண்மையான காரணத்தை அறிந்து கொண்டு அதை மாற்றுவதற்கான முயற்சியில் நான் ஈடுபடுவதில்லை. ஆனால் வள்ளுவன் பசிக்கும் பட்டினிக்கும் என்னப்பா செய்யணும்னு சொல்லி சென்றார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின். தோழர் வணக்கம். தோழர் இடையூறுக்கு மன்னிக்கவும். தோழர் இடையூறுக்கு மன்னிக்கவும்.
சொல்லுங்க தோழர். ஒண்ணுல தோழர் 8:50 ஆயிருச்சு தோழர். நிறைய விஷயம் சொல்றீங்க. குரல் சார் வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு பார்த்தோம். முடிச்சோம். குரல் சார் ஜாஸ்தி இல்ல தோழர். ஓகே ஓகே. அப்போ 10 குரலுக்கு தொடர்பா நிறைய எதிர்பார்க்கிறோம் உங்ககிட்ட. கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே கீதை சொன்னது. அதற்கு வள்ளுவன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சொல்லி இருக்கிறான். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்று. உழவு நீச தொழில் என்று சனாதனம் சொல்லுகிறது. உழவே தலை என்று வள்ளுவன் சொல்கிறான். எனவேதான் வள்ளுவத்தை நான் உயர்த்தி பிடிக்கிறோம். பைபிளுக்கு அடுத்தபடியாக உலகில் அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள் என்பதும் இதிலே 2 கருத்துக்கள் நிலவுகிறது. மூன்றாவது தகுதி ரேங்க் என்றுதான் சிலர் சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் கூட 2வது ரேங்க் எந்த புத்தகம் என்று சொல்லவில்லை நான் பார்த்த வகையிலே. ஆக இத்தகைய திருக்குறள் மகாத்மா காந்திக்கு சத்தியாகிரகத்தை ஒரு 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 மிகப்பெரிய போர் வடிவமாக கொடுத்ததிலே திருக்குறளுக்கு பங்கு இருக்கிறது. அவருடைய நண்பர் டால்ஸ்டாய் திருக்குறளை மகாத்மா காந்திக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். சமீபத்திலே அதற்கு மாறான கருத்து வந்திருக்கிறது. 10, 20, 25 நாட்களுக்கு முன்பு டால்ஸ்டாயினுடைய கடித போக்குவரத்திற்கு முன்பே டால்ஸ்டாய் திருக்குறள் புத்தகத்தை காந்திக்கு கொடுப்பதற்கு முன்பே தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற பொழுது காந்தி திருக்குறளை அறிந்திருந்தார். ஜியு போப்பினுடைய ஆங்கில மொழியாக்கத்தை காந்தி படித்திருந்தார் என்றெல்லாம் இன்றைக்கு தகவல் வருகிறது. ஆனால் திருக்குறள் தான் காந்திக்கு சத்தியாகிரகத்தை உபதேசித்தது என்பதற்கு மாறான தகவல்களை யாரும் சொல்லவில்லை. திருக்குறளை அறிமுகப்படுத்தியது டால்ஸ்டாயா இல்லை அதற்கு முன்பு தென்னாப்பிரிக்காவிலே அவருக்கு தெரியுமா என்பதில் கருத்து மாறுபாடுகள் தோன்றி இருக்கிறது. ஆனால் திருக்குறளை தவிர காந்திக்கு சத்தியாகிரகத்தை காந்திக்கு மட்டுமல்ல, காந்தியை தொடர்ந்து மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அவருக்கும் அதுதான் என்கின்ற அடிப்படையிலே நாம் இந்த திருக்குறளை புரிந்து கொள்கிறோம் என்பர்களே. சமீபத்தில் கூட தாமஸ் ஹிட்டோஷி என்கின்ற அமெரிக்க எழுத்தாளர் ஒரு பேட்டியிலே சொல்லி இருக்கிறார் இந்த காரியங்களை எல்லாம். குடி செயல் வகை என்று இந்த 103வது அதிகாரத்திலே இந்த சமுதாயத்தை உயர்த்துகின்ற திறன் என்பதை நான் குடிசெயல் வகை என்கின்ற ஒரு 3 வார்த்தைகளுடைய பொருளிலே நான் எடுத்துக் கொள்கிறேன். இதை நான் இந்த அதிகாரத்தில் உள்ள 10 பாடல்களை கிட்டத்தட்ட 1, 2, 3, 5 வகைகளாக பிரித்து கொண்டு என்ன வேண்டும் குடிசெயல் வகை இந்த சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு, இந்த சமுதாயத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்துச் செல்வதற்கு அந்த திறன் அமைய வேண்டும் என்று சொன்னால் என்ன வேண்டும் என்கின்ற கேள்விக்கு இந்த 10 குறட்பாக்களிலே 2 குறட்பாக்களில் வள்ளுவர் விடை சொல்லுகிறார். விடாமுயற்சியும் நிறைந்த அறிவும் உடையவர்களுடைய இடை விடாத செயலால் தான் சமூகம் முன்னேறும், குடி உயரும். 2வது திருக்குறளை சொல்லுகிறார். இன்னொரு திருக்குறள் 6வது திருக்குறளிலே நல்ல வீரம் என்பது, நல்ல ஆண்மை என்பது தான் பிறந்த சமூகத்தினுடைய பொறுப்பை தனதாக்கி கொள்ள வேண்டும். அவர் வள்ளுவர் சொல்லுகிறார், இந்த சமூகத்திற்கு இன்றைய தேவை என்ன? இந்த தேவையினை நம்முடைய பொறுப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மொழி பாதுகாப்பு இன்றைக்கு தேவையா? மொழி பாதுகாப்புக்காக நாம் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். வேலையின்மை என்பது இன்றைய பிரச்சனையா? வேலையின்மையை நீக்குவதற்கு நாம் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். அந்த வேலையின்மைக்கு எதிரான காரியங்களுடைய பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார். இந்த சமூகத்திற்கு என்ன தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றுகிறவர்களாக, அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அடுத்து இந்த இயல்பு, குடிசெயல் வகை இயல்பு என்பது எத்தகையது என்று அவர் சொல்லுகிறார் வள்ளுவர். சமூக முன்னேற்றத்திற்கு எனது கடமையை செய்வதிலிருந்து நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என்ற மன உறுதிதான் பெருமை மிகுந்தது. இந்த குடிசெயல் வகை திறன் என்பது எத்தகைய பெருமை மிகுந்தது, இந்த இயல்பு எத்தகைய தன்மையை உருவாக்குகிறது என்று 1வது குறளிலே அர்த்தம் சொன்னவர் 7வது குறளிலும் அதே கேள்விக்கு விடை தருகிறார். போரில் பொறுப்பு என்பது எவ்வாறு ஒரு தளபதிக்கு இருக்கிறதோ
அதை போல சமூக மக்கள் அனைவரையும் சுமக்கின்ற பொறுப்பு சமூகத்தை வழிநடத்தும் ஆற்றல் மிக்கவர்களுக்கு உண்டு. சமூக மக்கள், இந்த சமூகம், இந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற மக்கள் அனைவரையும் சுமக்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்வதுதான் குடி செயல் திறன் வகை. இந்த இயல்பு அத்தகையது என்று அவர் பொருள் தருகிறார் 1வது குறளிலும் 7வது குறளிலும். இவ்வாறு குடிசெயல் திறன் வகை அறிந்தவர்கள், அதை கை கொண்டவர்களுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கிறது என்று 3 குறள்களிலே வள்ளுவர் பதில் தருகிறார். 4வது குறள், 5வது குறள், 3வது குறள். 4வது குறளிலே சொல்லுகிறார், சமூகத்தை உயர்த்துவேன் என்று குடி செயல் வகையை மேற்கொள்வோருக்கு இயல்பாய் எல்லாம் தானாய் நிறைவேறும். இதுதான் பயன், இதுதான் வாய்ப்பு. ஒரு சமூக மாற்றத்திற்காக நிற்கிற எந்த போராளிக்கும் அவருக்குரிய காரியங்கள் எல்லாம் இயல்பாக தானாக நிறைவேறும். உலகம் அவர்களுக்கு வழிவிடும், சமூகம் அவர்களை மேன்மை செய்யும், சமுதாயம் அவர்களை தூக்கி வைத்து கொண்டாடும் என்க நம்பிக்கையை விதைக்கிறார் வள்ளுவர். 3வது குறளிலே சொல்லுகிறார், ஏபா இப்படிலாம் வேற யாரும் செய்யணும்னு அவசியம் இல்லப்பா. இந்த மாதிரியான குடி செயல் வகை திறன் மிக்கவர்களுக்கு, இந்த சமூகத்தை சமுதாயத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்பவர்களுக்கு தெய்வம் வரிந்து கட்டிக்கொண்டு வந்து நின்று உதவி செய்யும். சாதாரண ஆளுக மட்டும் வந்து உனக்கு உதவ மாட்டாங்கப்பா. தெய்வம் இருக்குல்ல, அது வரிந்து சும்மா சாதாரணமா வந்து நிக்கல. அப்படி என்ன சொல்றது, வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு அல்லது தார்பாச்சு கட்டிக்கிட்டு எந்த கோவாலையும் இறங்க தயார் என்று குடி செயல் வகை திறனை அறிந்தவர்கள், அந்த திறனை மேற்கொண்டவர்களுக்காக தெய்வம் வரிந்து கட்டி கொண்டு வந்து நிற்கும் என்று 3வது குறளிலே சொல்லுகிறார். வாய்ப்பாக 5வது குறளிலே குடி செயல் வகை என்கின்ற திறனை மேற்கொண்டவர்களுக்கு சமூகத்தை சமுதாயத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்து செல்வதற்கு யாரெல்லாம் உறவுக்கு வருவார்கள், யாரெல்லாம் சுற்றமாக வருவார்கள், இந்த உலகமே அவர்களுடைய சுற்றமாக மாறும் என்று 5வது குறளிலே சொல்லுகிறார். அதைத்தான் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கின்ற கணியன் பூங்குன்றனார் புறநானூற்று பாடலிலே சொல்லி ஐநா சபையினுடைய சுவர்களிலே எழுதப்பட்ட பொறிக்கப்பட்ட பொன்மொழியாக நாம் பார்ப்பது இந்த நேரத்திலே நமக்கு ஞாபகம் வரும். இந்த உலகம் உறவுகளாக இந்த சமூக மாற்றத்திற்காக நிற்பவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறது என்று வள்ளுவர் 5வது குறளிலே நமக்கு விடை தருகிறார். சரி, சேலஞ்சஸ், எச்சரிக்கை எல்லாம் ஈஸியா போயிருமா? இப்படி குடிசெயல் வகை திறன் மேற்கொண்டவர்களுக்கு, சமூக மாற்றத்திற்காக சமுதாய மாற்றத்திற்காக போராடுகிறவர்களுக்கு, போராளிகளுக்கு எல்லாம் எளிதாக போய்விடாது. எச்சரிக்கையும் வள்ளுவன் தந்து சென்றிருக்கிறார். 8வது குறளிலும் 10வது குறளிலும் கடமை செய்வோருக்கு, குடிசெயல் வகை கடமை செய்வோருக்கு காலம் என்று எதுவும் கிடையாது. நல்ல நாள், கெட்ட நாள், அஷ்டமி, நவமி, அறமுட்டு, குறமுட்டு எதுவுமே கிடையாதுப்பா. நீ இந்த மாதிரி என்னத்தையாவது ஒண்ணு சொல்லிட்டு நீ சோம்பி இருந்தா உனக்கு என்னமோ ஆகுதோ ஆகலையோ, இந்த சமூகம் கெட்டு போய்விடும், இந்த சமூகம் நாசமாகிவிடும் என்று எச்சரிக்கையை தருகிறார் வள்ளுவர். 10வது குறளிலும் ஒரு எச்சரிக்கையை தான் சொல்லுகிறார். சமூகத்திற்கு குடிசெயல் வகை பேணும் பொறுப்பாளர் இல்லாவிட்டால், நாம சொல்றோம் குடிசெயல் வகையை பேணுகிறவர்கள், சமூக மாற்றத்திற்கு நிற்பவர்கள், சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்று துடிக்கின்ற போராளிகள், இவர்களிடையே இதற்காக நிற்பவர்களிடமிருந்து ஒருவர் பொறுப்பாளராக வேண்டும். அந்த பொறுப்பாளர் இல்லாவிட்டால் கோடாரி எப்படி அடி மரத்தை வெட்டுகின்ற பொழுது அதனால் வெட்டுப்பட்ட அந்த மரம் சாய்வதை போல இந்த சமூகம் வீழ்ச்சி அடைந்து விடும். அப்போ ஒரு நல்ல தலைவன் வேண்டும். ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய கடமை இந்த சமூகத்திற்கு இருக்கிறது. இந்த சமுதாய மாற்றம் பேணக்கூடியவர்களுக்கு இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு தலைவன் இல்லாவிட்டால் இந்த சமூகம் எப்படி போய்விடும், கெட்டு போய்விடும், வீழ்ச்சியுறும் என்று எச்சரிக்கையும் தருகிறார்.
இதற்கு பிறகு இந்த 9வது குறள் என்று ஒன்று இருக்கிறது பாருங்கள் இந்த அத்தியாயத்திலே. மீதி 9 குறள்களையும் சொல்லிவிட்டேன். என்ன வேண்டும், எத்தகைய இயல்பு, என்ன வாய்ப்பு இருக்கிறது, என்ன எச்சரிக்கை என்று வள்ளுவன் சொன்ன 9 குறள்களிலே இதற்கான விடைகள் வள்ளுவன் தந்ததை சொல்லி இருக்கிறேன். இந்த 9வது குறளிலே வள்ளுவனுக்கே சந்தேகம் வருகிறது. அட யாரப்பா வள்ளுவனுக்கே சந்தேகம் என்றால், உலகத்தின் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு சொல்லுகிறவனுக்கு சந்தேகம் என்று சொன்னால் யார் அதை அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க இயலும் என்கின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்கிறோம். அந்த 9வது குறள் 1029வது குறள் இருக்கிறது பாருங்கள். அதிலே இடும்பைக்கே கொள்கலம் கொல்லோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு என்று சொல்லுகிற வள்ளுவன் அதற்கு பொருளாக நாம் பார்க்க வேண்டுகிறது. தான் வாழுகிற சமூக மக்களுக்கு துன்பம் அனைத்தையும் தடுத்து நிறுத்தி வராமல் காப்பதால் அவனுடைய உடம்பு துன்பத்திற்கு உறைவிடம் ஆனதோ. ஆக குடிசெயல் வகை என்கின்ற திறன் மேற்கொள்ள வேண்டும், சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்ல வேண்டும், சமுதாயத்தை மாற்ற வேண்டும். அதற்கு போராளியாக நாம் நிற்கிறோம். அவ்வாறு நாம் நிற்கிற பொழுது நம்மை சுற்றி நிற்கிற அல்லது நமக்கு பின்னாலே அணிவகுத்து நிற்கிற இந்த சமூகத்து மனிதர்கள் எல்லோருக்கும், இந்த சமுதாயத்து மாந்தர்கள் எல்லோருக்கும் அவர்கள் மீது ஓடி வருகிற, அவர்கள் மீது தாக்குதல் வருகிற துன்பங்கள் அனைத்தையும் இந்த தலைவன், இந்த தளபதி, இந்த பொறுப்பெடுத்திருக்கிறவன் அவன் தாங்கிக் கொள்ளுகிறான். அப்படி தாங்கிக் கொள்வதால் தான் அவனுடைய உடம்பு துன்பத்திற்கு உறைவிடமானதோ. நமக்கு தெரியும், எல்லாவற்றுக்கும் தீர்வு சொன்ன வள்ளுவன், எல்லாவற்றையும் பாசிட்டிவாக சொல்ல வள்ளுவன், எல்லாவற்றுக்கும் ஒரு வகையான நல்ல அர்த்தங்களை சொன்ன வள்ளுவன் 1029வது குறளிலே இந்த பெரியவர்களுக்கு, இந்த மகா சக்தி படைத்தவர்களுக்கு, சமூக மாற்றத்திற்காக நிற்கிறவர்களுக்கு, சமுதாயத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நிற்கிறவர்களுக்கு, அதற்காக செயல்படுகிறவர்களுக்கு உடம்பு துன்பங்களுடைய உறைவிடம் ஆகிறதோ என்று வள்ளுவன் கேட்கிற பொழுது நமக்கே சற்று மனம் தளர்ச்சி வருகிறது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே, காந்தியடிகள் யோசித்து பாருங்கள். ஒரு மிகப்பெரிய ஆளுமை, கடைசியிலே அவருடைய உடம்பு எதனுடைய உடம்பாக ஆனது? ஒரு துரோகி சுட்டு விட்ட துப்பாக்கி குண்டுகளுக்குரிய இடமாகி போனது. 1948 ஜனவரி 30 மகாத்மா காந்தி இறக்கிறார். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆள் வள்ளுவன் பயந்தது அர்த்தம் புரிகிறதா நமக்கு? அவன் உடம்பு எவ்வகையான துன்பத்திற்கெல்லாம் உறைவிடமாக போகிறதோ என்று அவன் பயந்தானே, அது நடந்தது நண்பர்களே. 1948 ஜனவரி 30 மகாத்மா காந்தி ஒரு கைவனால் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அது மட்டுமா? அதற்கு முன்பு எண்ணற்ற தியாகிகள், பகத்சிங்கை சொல்லலாம், ராஜகுருவை சொல்லலாம், சுகதேவை சொல்லலாம். சுதந்திரம் அடைந்த பிறகு 20-25 ஆண்டுகளுக்கு பிறகு கால்படி நெல் கூலி உயர்வு கேட்டதற்காக 47 பேரை ஒரு குடிசைக்குள்ளே போட்டு கொளுத்தினார்களே. சமூக மாற்றத்திற்காக நின்றவர்கள் அவர்கள். சமுதாயத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று நின்றவர்கள் அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள் அந்த நெருப்பை, அந்த தீயை. இதைத்தான் வள்ளுவன் அன்றே சொல்லி இருக்கிறான் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது நண்பர்களே. இதைத்தான் வள்ளுவன் வேறு ஒரு குறளிலுமே சொல்லியிருப்பார். 169வது குறள், அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவியான் கேடும் நினைக்கப்படும். நம்ம அடிக்கடி சொல்றோம், ஏங்க நல்லவங்களுக்கு இப்ப ஏதுங்க காலம்? அயோக்கிய பயல்களுக்கும், திருட்டு பயல்களுக்கும், முள்ளமாரி பயல்களுக்கும், கேடு கட்டவர்களுக்கும், ஊழல்வாதிகளுக்கும், லஞ்சம் பெறுகிறவர்களுக்கும், அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்பவர்களுக்கும், இப்பொழுது புதுசா ஒண்ணு வந்திருக்கிறது, போக்சோ சட்டத்தின் கீழ் குற்றம் செய்பவர்களுக்கும், இவர்களுக்குத்தான் செல்வம் என்பது சேர்ந்து கொண்டே போகிறது.
நல்லவர்களுக்கு, நேர்மையானவர்களுக்கு வறுமை என்பது வளர்ந்து கொண்டே போகிறது. இந்த உண்மையை வள்ளுவனும் இதை நான் சொல்லுகிறேனே, எப்படி 1029வது குறளிலே அவன் ஒரு சந்தேகத்தை சொன்னானோ, அதை போல இதற்கும் வள்ளுவனால் தீர்வு சொல்ல முடியவில்லை. இந்த தன்மையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நினைக்கப்படும், ஆராய வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும் என்றுதான் வள்ளுவன் சொல்லி இருக்கிறான். எனவேதான் வள்ளுவன் நமக்கெல்லாம் ஒரு அறைகூவலை விட்டு சென்றிருப்பதாக நான் கருதுகிறேன். உழைக்காதவர்களிடம் செல்வம் சேர்வதும், உழைப்பாளிகளிடம் வறுமை சேர்வதும், கெட்டவர்களிடம் செல்வம் சேர்வதும், அயோக்கியர்களிடம் செல்வம் சேர்வதும், நல்லவர்களிடம் வறுமை சேர்வதும், திருடர்களிடம் செல்வம் சேர்வதும், உத்தமர்களுடைய வறுமை சேர்வதும் ஏன், எதற்காக என்கின்ற கேள்வியை நீ கேள் என்று பின்னாடே வரக்கூடிய மானுடர்கள் அத்தனை பேருக்கும் இது நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயம், இது நீ நினைத்து பார்க்க வேண்டிய விஷயம். ஏன் 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 என்று கேள்வி கேட்க பழகு. அவனுக்கு மட்டும் செல்வம் குவிந்து கொண்டு போகிறது. உழைப்பவர்களுக்கு வறுமை என்பது, வறுமையில் இவர்கள் துன்பமடைந்து உழன்றாகிறார்களே, ஏன் என்கின்ற கேள்வியை கேட்கின்ற பொறுப்பை நம்மிடையே தந்துவிட்டு சென்றிருக்கிறான் வள்ளுவன். அந்த கேள்வியை கேட்பதற்கு, இந்த சமூகத்தை மாற்றுவதற்கும், இந்த சமுதாயத்தை மாற்றுவதற்கும் இந்த மாதிரியான இந்த 103வது அதிகாரம் குடி செயல் வகை நமக்கு துணை நிற்கிறது நண்பர்களே. எனவே வள்ளுவனுடைய கேள்வி மகத்தானது. இந்த சமூகத்தில் கேடுகட்டவர்கள் மென்மேலும் பணம் குவிப்பதற்கும், நல்லவர்கள் மென்மேலும் வறுமையில் உணர்வதற்கும் காரணம் என்ன என்கின்றதற்கான கேள்விக்கான விடையை தேடுகின்ற பணியினை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று வள்ளுவன் நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறான். அந்த வழியிலே தொடர்ந்து பயணிக்க வேண்டுமாய் அவன் நமக்கு ஒரு அறைகோல் விடுத்திருக்கிறான். இதை பற்றி யோசித்து ஒவ்வொருவரும் இந்த குடிசெயல் வகை திறனை மேற்கொள்ள வேண்டிய கடமை நம்மிடம் இருக்கிறது என்பதனையும் நினைவுறுத்தி, வாய்ப்பு தந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் செவிமெடுத்த அன்பான தோழர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி தோழமே. நான் உங்களுடைய இது திருவள்ளுவர் திருக்குறளை பற்றிய ஆய்வு உரை மாதிரியே தெரிஞ்சு, பிறகு கம்யூனிஸ்டுகளுக்கே உரித்தான உணர்ச்சி வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடியது, உணர்ச்சி வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடியது. அதுல நான் மெய் மறந்து இருந்தேன். பால் ஆசிரியர் தான் சுட்டி காட்டினாங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. நேர மேலாண்மை கருதி பின்னூட்டம் வழங்குபவர்கள் 2 மணித்துளிகளோடு நிறைவுபடுத்திக் கொண்டால் நல்லது என்று நினைக்கிறேன். முதல்ல மேலாள் பொதுச் செயலாளர் அவர்கள் வாங்க. ஐயா கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா. மேலாள் பொதுச் செயலாளரே இருக்கீங்களா? வாங்க. கேக்குதா? பேசுறது கேக்குதா? கேக்குது. பேசுங்க. எல்லாத்தையும் அவரே பேசிட்டாரு. நாம பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. சுமார் திருக்குறள் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. வள்ளியூரில் திரண்ட மேகம் சென்னையில இணைய வழியாக கொட்டுன்னு கொட்டி இருக்கு. அடுத்து வரக்கூடிய நாளை மறுநாள் தொடர்ந்து வரக்கூடியவர்களுக்கு திருக்குறளை பத்தி எல்லாத்தையும் வள்ளியூரார் சொல்லிவிட்டார். எனவே வருபவர்கள் இனி அதிகாரங்களை பற்றி சொன்னால் போதுமானது. என்ன நெறியானது? சரியா நான் சொல்றது? சரியா? எல்லாம் சொல்லிட்டார். திருக்குறளை பற்றிய ஒரு விரிவான பேருரை நிகழ்த்தி விட்டார். வள்ளியூராருக்கு வாழ்த்துக்கள். இந்த குடி செயல் வகை, குடி என்பது குடும்பம். அந்த குடும்பம்னே வள்ளுவர் வார்த்தையை சொல்றாரு. 9வது குறள்ல குடும்பம்னே சொல்றாரு. குடினா ஒரு இனக்குழு கூட்டம்னு நாம் நினைக்கலாம். ஆனா குடும்பம் என்று சொல்வதனால் அந்த
இனக்குழு கூட்டமானது குடியாக மாறி குடி குடும்பமாக மாறிவிட்டது. குடும்பம் என்பது சமூகத்தினுடைய ஒரு சிறு அலகு. குடும்பம் என்பதனுடைய விரிவுதான் சமூகம். ஆக குடும்பம் நன்றாக இருந்தால்தான் சமூகம் செழிப்பாக இருக்கும். குடும்பமெல்லாம் சேர்ந்ததுதான் தெரு, தெருவெல்லாம் சேர்ந்ததுதான் ஊரு, ஊரெல்லாம் சேர்ந்ததுதான் மாவட்டம், மாவட்டமெல்லாம் சேர்ந்ததுதான் மாநிலம், மாநிலமெல்லாம் சேர்ந்ததுதான் நாடு, நாடெல்லாம் மாநிலமெல்லாம் சேர்ந்ததுதான் நாடு, நாடெல்லாம் சேர்ந்ததான் உலகம். ஆக குடும்பம் என்பது உலகத்தில் ஒரு சிறு பகுதி. இந்த பகுதி எப்படி இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் மிகச் சிறப்பாக சொல்லுகிறார். துன்பம் வருகிற பொழுது, ஒரு குடும்பத்துக்கு துன்பம் வருகிற பொழுது, அந்த துன்பத்தை நீங்கள் போக்கவில்லை என்றால், அந்த துன்பமே கோடாரியாக மாறி, அந்த குடும்பத்தின் குடும்பம்ங்கிற அடி மரத்தை அந்த துன்பம் வெட்டி வீழ்த்திவிடும் என்கிறான் வள்ளுவன். துன்பம் என்ன? வறுமையாக இருக்கலாம், அது அல்லது மாற்றார்கள் தரக்கூடிய தொல்லைகளாக இருக்கலாம், குடும்பத்துக்குள்ளேயே உட்பகை இருக்கலாம். எல்லாவற்றையும் போக்க வேண்டும். அதுதான் ஒரு சமூக கடமை, குடும்ப கடமை என்று வள்ளுவர் அழகாக சொல்லுகிறார். நான் பேசுவதற்கு நேரமில்லை. ஐயா வள்ளியூரார் அவர்களே அதிகம் பேசிவிட்டதனால் அவருக்கு வாழ்த்துக்களை கூறி, பொழிவு செய்த பொக்கிஷம் அவர்களுக்கு அன்பும் வாழ்த்துக்களையும் கூறுகிறேன். நம்முடைய கலை இலக்கிய இலக்கிய குழுவிற்கும் இன்றைக்கு நெறியாளராக வந்திருக்கின்ற நம்முடைய அருமை தோழர் சிவசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கும் இந்த உலகம் பூரா கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி, வணக்கம். மிக்க நன்றி மேலாள் பொதுச் செயலாளர் அவர்களே. அடுத்து TSN தோழர் கையை வச்சிருக்கீங்க, வாங்க பின்னூட்டம் அளிக்க வாங்க. பின்னூட்டம் அளிக்கிறவங்க கையை வைத்தினா நல்லது. இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க. TSN தோழர் தோழர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் தோழர், சொல்லுங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய பொருளாளர், மேனாள் கலை இலக்கியப் பெருமன்ற மாநில பொருளாளர் எங்களது அருமை தோழர் சங்கர நாராயணன் அவர்களுடைய உரை உண்மையிலேயே எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு சிறப்புரை. இது திருவள்ளுவத்தை பற்றி, திருக்குறளை பற்றி, திருவள்ளுவரை பற்றிய ஒரு சிறப்புரையாகவே அது இருந்தது என்று அனைவரும் குறிப்பிட்டார்கள். உண்மைதான். அது ஆரம்பத்திலே அதிர வைக்கிற மாதிரி அதிகாரத்தினுடைய பேரை அலசி ஆராய்ந்தார். அதுக்கு பிறகு அதனுடைய இடத்தினுடைய பொருத்தப்பாடு, இதுக்கு முந்தின அதிகாரம் பற்றி அடுத்த அதிகாரத்தின் அதனுடைய இடையில உள்ள குடிசெயல் வகை அதிகாரத்தினுடைய இடம் பொருத்தப்பட சொன்னார். ஏன் கலை இலக்கிய பெருமன்றம் அதை முன்னெடுக்குதுங்க சொன்னார். அப்புறம் அதில் குறிப்பிட்ட ஒரு மத கடவுளை குறிப்பிடலை, அது விடைச்சொல்லாகத்தான் பேர் சொல்லை விட குறிப்பிட்டாருங்கிறத சொன்னார். ரொம்ப அருமையாக இருந்தது. அவருடைய ஜீவாவும் காந்தியும் அந்த சந்திப்பில் வள்ளுவம் படம் இருக்குது பார்த்துட்டு நீங்கள் எந்த மதம் கேட்குறாரு, வள்ளுவங்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சங்கரநாராயணன் தோழருடைய உரையிலேயே அவர் ஒருவருடைய வள்ளுவர் பதாகை வச்சிருக்க மாதிரி தெரியுது. அவருடைய பேக்ட்ராப்லேயும் அதுதான் தெரியுது மாதிரி எனக்கு கண்ணில் படுது. அம்பத்தியார் சென்னுடைய அந்த ஏன் தமிழகம், இதெல்லாம் எல்லாரும் இன்னும் திரும்பி நம்ம அலசி பார்க்கணும். தமிழகம் ஏன் முன்னாடி நிற்கிறதுக்கு 3 அருமையான சமூக நீதி, மொழிக் கொள்கை, இலவச கல்வி, அதில் தான் அது சிறந்து நிற்கிறது. யாரும் அதை ஒன்றும் சொல்ல முடியாது. அதை அருமையாக சொன்னார். குற்றவியல் சட்டம் வருவதற்கு முன்பாகவே மனசுக்குள்ளே நீ குற்றம் இல்லாதவனாக்கிரு, அது போதும், அதைத்தான் இங்கே அழுத்தி சொன்னார். அதேமாதிரி அநேக அறியப்படாத தகவல்கள், டால்ஸ்டாய் எல்லாரும் சொல்கிறது மாதிரி தான், டால்ஸ்டாய் தான் குரலை அறிமுகப்படுத்தினார் காந்திக்குங்குது. அப்புறம் தென்னாப்பிரிக்காவில் தான் தெரிய வந்ததுன்னு தெரிய வந்திருக்கலாம். ஆனால் வர்ணாசிரிய தர்மத்தை பற்றிய ஒரு செகண்ட் தாட்டு கொடுக்கறதுக்கு வைத்தது திருக்குறள் காந்திக்கு. அதை சொன்னார். 1029 அந்த குறளில் வள்ளுவனுக்கே அவனுக்கே சந்தேகமா அப்படிங்கிறத அருமையாக சொன்னார். அப்போது சமூக மாற்றத்துக்கு உள்ளாகக்கூடியவங்களாம் இப்படியே துன்பத்தில் அடைய வேண்டியதானா, படம் தான் செய்யணுமா, என்னப்பா இதுன்னு வள்ளுவரே கேட்குறத அழகாக சொன்னார். குறளை உயர்த்தி பிடிப்பதற்கு தெய்வமே முன்னாடி அதை தன்னுடைய குடியை உயர்த்தக்கூடிய அந்த மன்னனுக்கோ இல்லைன்னா அந்த அவனுக்கு தெய்வமே வரிஞ்சுக்கிட்டு வந்தது மாதிரி குரலை உயர்த்தி காட்டுவதற்கு நமது தோழர் சங்கர நாராயணன் வரிஞ்சு கட்டிட்டு அடிச்சுட்டு போயிட்டார்.
வள்ளியூர் சங்கரநாராயணன் வரிந்து கட்டி வாழ்த்தியதற்கு, குரலை உயர்த்தியதற்கு வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றி தோழரே. அடுத்து மகாராஜன் கையை வைத்திருக்கீங்க, வாங்க பின்னூட்டம் அளிக்க வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற ஆன்றோர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் முதற்கண் வணக்கம் ஐயா. குடி செயல் வகை, ஒரு அழகான தலைப்பு. குடினா குடும்பமா இல்ல சமூகமா அப்படிங்கிறதுக்கு ரவீந்திர பாரதி ஐயா வந்து இப்ப இடையில அந்த விளக்கம் சொன்னாங்க. ஐயாவுடைய உரை வந்து நிறைய தரவுகளை வந்து தந்தது. உண்மையிலே வந்து இந்த நிகழ்வுல கலந்து கொண்டது மூலமா நிறைய செய்தியை வந்து சங்கரநாராயண ஐயா உரையோட தெரிஞ்சுக்கிட்டேன். மகாத்மா காந்தியில இருந்து காந்தியை சுட்டுக் கொண்ட கோச்சை வர, மகாத்மா காந்தி தனக்கு ஏற்படக்கூடிய சூழலை கூட அறியாம இருந்தாரு அப்படிங்கிறத 1029வது குரல் மைய விட்டு சொன்னாங்க. அதே மாதிரி முதல் குரல்ல வந்து கருமம் செய்ய ஒருவன், அந்த குரல் பார்த்தீங்கன்னா, என் கூடிய உயிர்த்தும் தொழிலை செய்ய பின்னிட மாட்டேன், முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அற்புதமா அதை சொன்னாங்க. முயற்சி நிறைந்த அறிவு என்று சொல்லப்பட்ட இவ்விரண்டும் இடைவிடாது இருந்தா அந்த குடி உயரும் அப்படிங்கிற செய்தி வந்து ஏழாதியில கூட வரும். சிறந்த நூல்களை கற்றறிந்து ஆட்சி செய்யக்கூடிய மன்னனுடைய வாழ்நாள் வந்து அவனுடைய வாழ்நாளுக்கு பின்னாடி என்னது போற்றி புகழப்படும் அப்படிங்கிற குறிப்பு இருக்கு. அதே மாதிரி வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோல் உயரும். அரசனுடைய குடிசிறப்பு வந்து அழகா ஐயா எடுத்து சொன்னாங்க. அப்புறம் நல்லாண்மை என்பதற்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக்கொள்ளல். ஒருவனுக்கு நல்ல ஆண்மை என்பது எதுனா, தான் பிறந்த குடியை தனக்குறையா ஆக்கிக்கொள்ள, சமூகத்துக்கான ஒரு மேலாண்மை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க முடியும் அப்படிங்கிற வந்து ஐயாவுடைய விளக்குறையில நல்லா அறிய முடிஞ்சுது. அதே மாதிரி நல்ல ஆண் மகனை பெறாத குடியாகிய மரம் துன்பமாகிய கோடாரி புகுந்து வெட்டுங்கால் வீழ்த்தப்படும். அது நம்ம புறநானூற்றில் படிச்சிருப்போம். நல்ல சான்றோனாக்குதல் தந்தை தாய் கடை தந்தை கடை, அந்த பாடல் ஒரு அழகான பாடல் இருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு குடும்பம் சமூகம் எல்லாமே ஒண்ணுதான். ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு சமூகம் விரிவடையுது அப்படிங்கிறத சங்கரநாராயண ஐயாவுடைய உரை வந்து மிக தெளிவா புரிய முடிஞ்சது. அதே மாதிரி இப்போ ஐயா சொன்னாங்க, எனக்கு முன்னாடி பின்னோட்டம் வழங்கிய ஐயா சொன்னாங்க, வள்ளுவருடைய புகைப்படம் இருந்தது, உன்னுடைய மதம் எதுன்னு கேட்கல வந்து நான் வள்ளுவர் மதம் அப்படின்னு ஜீவா அவர்கள் சொன்ன செய்தியெல்லாம் அற்புதமான செய்தியா இருந்தது. அதே மாதிரி நிறைய தரவுகள் அடுக்கிக்கிட்டே போனீங்க. உங்க உரை வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது ஐயா. நன்றிங்க, வாய்ப்பு வழங்கியதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. மிக்க நன்றி முனைவர் அவர்களே. அடுத்து சாத்தூர் கணேசன் வாங்க. சாத்தூர் கணேசன் கையை உயர்த்திருக்கீங்க, வாங்க. வாழ்க வளமுடன். தோழர் கேக்குதுங்களா? கேக்குது தோழர், சொல்லுங்க. கேக்குது, நல்லது. இன்று முற்றோதல் செய்த மாணவி பொக்கிஷம், அவங்க வந்து திருக்குறள் முற்றோதல் செய்ய அது ஒரு பொக்கிஷம்னே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. அதே போல சங்கரநாராயண ஐயா அவரு திருக்குறளை வந்து உரைப்பொழிவை வந்து இப்படி ஒரு எழுச்சி உரையாக கொடுக்கறத நான் இன்னைக்கு தான் பார்த்திருக்கேன். எவ்வளவு ஒரு அருமையான உரைப்பொழிவு, எவ்வளவு எழுச்சியாக. ஐயா சிவசுப்ரமணியா சொன்னது போல இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிறவங்களுக்கு பூரா இப்படி ஒரு எழுச்சித்தன்மை வந்துடும் பொழுது, அந்த வீரமான ஒரு இந்த கையை உயர்த்தி சொல்லக்கூடிய தன்மை வந்துடும் பொழுது, அதே போல ஒவ்வொரு குரலையுமே அந்த அதிகாரத்தை சொல்லும் போது நிறைய எடுத்துக்காட்டுகள் நிறைய சொல்லி நம்மளை வந்து மெய் சிலிக்க வைத்து விட்டார். இந்த நேரத்தின் மேலாண்மை கருதி நான் ஒரே ஒரு குரலை மட்டும் கொஞ்சம் சொல்றேன். அதாவது, குடிசை வார்க்கில்லை பருவம் மடி செய்து மானம் கருத கெடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த குரலில என்ன அப்படின்னு சொன்னா, குடி உயர்வதற்கான செயல் செய்யறதுக்கு உரிய காலம் என்று ஒன்று இல்லை. ஆனா சோம்பல் கொண்டு தன் மானத்தை கருதறான குடி பெருமை கூடாது. இந்த இடத்துல மானங்கிறது எதுக்கு வருது? அதாவது குடி செய்யல, அவன் செயல் செய்யலாம் கெட்டு போயிடும், ரைட்டு. சோம்பி இருக்கிறான்னா அவனுடைய சோம்பல் தன்மை இருக்குது. இந்த மானம்னு எதுக்காக கொண்டு வர? அந்த மானங்கிறது வந்து
இந்த குறளை பொறுத்தமட்டில் அது ஏன் அந்த வார்த்தையை வந்து வள்ளுவர் பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சரியா தெரியல. அதை கொஞ்சம் ஐயா கொஞ்சம் விளக்குனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி சாத்தூர் கணேசன் அவர்களே. அடுத்து ரேவதி டீச்சர் பின்னூட்டம் முடிக்கவங்க. கையை நான் வச்சிருக்கீங்க. சொல்லட்டுமா? அது சாத்துராருக்கு விளக்கம். சொல்லுங்க தோழர். சொல்லுங்க. அதாவது மானம்னு ஏன் சொல்றாருன்னா, அதாவது என்ன சொல்றாரு பாருங்க, குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடும். இந்த இடத்துல மானம்ன்றத வெற்று பெருமைன்னு சொல்றாரு. தமிழ்ல ஒரு சொல் இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் மாறும். இந்த குறளில் மானம் என்ற சொல் என்ன பொருளில் கையாளப்படுகிறது என்றால் பெருமை, வெற்று பெருமை. நீ குடும்பத்தை ஐயா உங்களுக்கு இணையவழி பிரச்சனை இருக்கோ? உங்க குரல் கேட்கல. மேனாள் பொதுச் செயலாளரே. ஐயா மேனாள் பொதுச் செயலாளரே. வள்ளுவர் சனாதனத்தை அடிக்கிறார். அதாவது இங்க வந்து பிற்போக்கு அடிக்கிறார். நேரம் காலம் பார்க்காத, எல்லா நேரமும் நல்ல நேரம் தான், உழைப்பவனுக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். குடும்பத்துக்கு உழைப்பதற்கு அது திங்கட்கிழமை இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் சரி உழை. அதே சமயத்துல என்று வெறும் பெருமையாக பெருமை அடித்துக் கொண்டு இருப்பது குடும்பத்தை அழித்து விடும் அப்படின்னு எச்சரிக்கிறார். வேற ஒண்ணும் இல்லை. மானம்னா பேராசிரியரே. மிக்க நன்றி. அதாவது குடும்பத்தை பாதுகாக்கிறவங்க வந்து குடும்பத்தின் சுமை தாங்கி மாதிரி தான். சோம்பல் பட மாட்டாங்க. சோம்பேறித்தனம் எல்லாம் இருக்காதவங்க கிட்ட. அடுத்து அந்த மானம் கருத கெடும் அப்படிங்கிறது பொய்யான மான உணர்வு. பொய்யான மான உணர்வு. நான் அதுக்கு நிறைய குறிச்சு வச்சிருந்தேன். நான் இன்னும் பேசணுமா 1/4 மணி நேரம் ஆகும். இந்த தொழிலெல்லாம் செய்யறது, எந்த தொழிலும் செய்யலாம். ஆட்டோ ஓட்டுறது, மாடு மேய்க்கிறது, எதுனாலும் செய்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். பொய்யான மான உணர்வு கொண்டவங்க அதை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றாரு, குறிப்பிடுகிறார். அடுத்து ரேவதி டீச்சர் வாங்க, பின்னூட்டம் அளிக்க வாங்க. ராமலிங்க ஐயா பேசணும்னு சொல்றாங்க போல. கையை உயர்த்திருந்து நான் பாத்துக்கிட்டு சொல்ல. கையை உயர்த்துறாங்க. ரேவதி டீச்சர் வரிசையா நாங்க இது பண்ணுங்க. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாரம் தான் பிறந்த குடியை மேம்படுத்துதலில் திறமையை பற்றி பொக்கிஷம் முற்றோதல் செய்த மாணவிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தேன். உரைப்பொழிவு தந்த தோழர் சங்கரன் நாராயணன் அவங்க மடை திறந்த வெள்ளம் மடமடவென்று வருவது போன்று திருக்குறள் பற்றிய அரிய செய்திகளை அனைவரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் மிகவும் சிறப்பாக கூறினார்கள். அவங்க சொன்ன செய்தியில இந்த அயோத்திதாச பண்டிதருடைய தாத்தா கந்தப்ப பிள்ளைக்கு போய் அடுப்பு எரிக்க சேர்ந்த ஓலைச்சுவடிகள் மூலமாக எர்லிஸ் துறை அது கைப்பற்றி அங்கிருந்து திருக்குறள் வெளியே வந்தது அப்படிங்கிற செய்தி நமக்கு அவங்க சொன்னதுனால நமக்கு அது புரிஞ்சுக்கிடுச்சு. அப்ப அவர் எர்லிஸ் துறை ஆட்சி இங்க நடந்துட்டு இருக்கும்போது தண்ணி பஞ்சத்தை தீக்கிறதுக்காக ஒரு கிணறு வெட்டினாங்களாமா. ராயப்பேட்டையில, சென்னையில இருக்கு. அந்த பெரிய பாளையத்தம்மன் கோயில்ல உள்ள இருக்குது அந்த கிணறு. நாங்க எல்லாரும் நம்ம பொதுச் செயலாளர் கூட சேர்ந்து 1921 ஆமா அந்த இதை பார்க்க போனோம். அந்த வெட்டுன அந்த கிணற பார்க்க போனோம் நாங்க. அப்ப போகும்போது அதுல கல்வெட்டுல ஒரு இந்த திருக்குறள் தான் எழுதியிருந்தாங்களாம். இருபுணலும்
வாய்ந்த மலையும் வறுபுணலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு அப்படிங்கிற அந்த திருக்குறளை அந்த கல்வெட்டுல வெட்டி தான் எழுதி வச்சிருந்திருக்காங்க அப்படின்னு. அப்ப அந்த கல்வெட்டு அங்க இல்ல, மதுரைக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எல்லீஸ்வரை வெட்டின அந்த இருந்த கிணறை பார்க்கணுங்கிறதுக்காக அங்க போய் நேர்ல போய் பார்த்துட்டு வந்தோம். அதே மாதிரி இந்த நாகர்கோவில் போயிட்டு திரும்பி வரும்போது போகும்போதெல்லாம் இந்த வள்ளியூரை பார்த்துட்டாலே எங்களுக்கு சங்கரநாராயணன் ஐயா ஞாபகம் தான் வருது. வள்ளியூர் அப்படி சொன்னாலே, ஏன்னா இவங்க 2-3 இடத்துல நாங்க நேர்லயும் பார்த்திருக்கோம். இவருடைய மடை திறந்த வெள்ளம் போன்ற இவங்களுடைய பொழிவு மிக நல்லா இருக்கு. அதனால நான் குடிசெயல் வகையை பத்தி நான் சொல்லல, இந்த கருத்தை மாத்திரம் சொல்லணும்னு நினைச்சேன். வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றி டீச்சர். அடுத்து சேகரன் கையை வைத்திருக்கீங்க, வாங்க பின்னூட்டு மொழிக்கு வாங்க. சேகரன். தோழர் வணக்கம். சொல்றது ஒண்ணும் இல்ல, வணக்கம் தோழர். அருமையான உரை. மடை தேர்ந்த வெள்ளம் போல சங்கரநாராயணன் அனைத்து விஷயங்களும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அவருடைய சிறப்பான உரைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய அந்த கம்பீரமான உரை ஏற்கனவே நான் ராமநாதபுரத்திலே கேட்டிருக்கேன். அதில் நீட்சியா தான் இந்த உரையை நான் பார்க்கிறேன். காலங்கருதி எது கருத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான உரை. மிக்க நன்றி ஐயா. ஐயா மிக்க நன்றி. ராமலிங்க ஐயா கையை தூக்குறாங்க. ராமலிங்க ஐயா வீடியோல கையை தூக்குறாங்க. பாஸ்கர் கையை வச்சிருக்கீங்க, வாங்க பின்னூட்டு மொழிக்கு வாங்க. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல நீண்ட நெடிய உரை. தோழர் சங்கரநாராயணன் ஒரு அற்புதமான உரையாளர். அதுல இந்த பொருள் ரொம்ப சிறப்பா பேசியிருக்காரு. எல்லாரும் சொன்ன மாதிரி நிறைய தரவுகள் பொருள் முதல்வாதத்துல ஆரம்பிச்சு தத்துவார்த்தமா பயணிக்காம நிறைய விஷயங்களை சமகால அரசியலையும் இணைச்சு பேசக்கூடிய ஒரு திறமையான ஒரு பேச்சு அவர்கிட்ட இருந்தது. நம்மளாலேயே அவர் இணைக்கலைன்னா கூட நம்மளால அப்பப்போ சமகால அரசியல் இணைச்சு பார்க்க முடிஞ்சது அவருடைய உரையில. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இந்த உரைகள்ல வீடியோல ரெக்கார்ட் இருக்கு. ஸோ அதெல்லாம் யூடியூப்ல ஏற்றி நிறைய பேர் பார்த்தா நல்லா இருக்கும். எல்லாம் நிறைய பேர் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் இந்த உரையை. இதை லைக் பண்ணுங்க, பகிருங்க. வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றி ஐயா. யூடியூப்ல இது பண்ணுவாங்க, பலரும் கேட்டு மகிழலாம். அடுத்து ராமலிங்கம் பின்னூட்டு மொழிக்கு வாங்க. ஐயா ராமலிங்கம். அன்மியூட் பண்ணுங்க, மைக் ஆன் பண்ணுங்க ராமலிங்கம். கையை உயர்த்தல, ஆனா மகாராஜா கையை சொன்னதுனால அவருடைய கையை வசத்துறாரு. நம்ம வீடியோல அவருடைய கையை வசத்துறாரு. இப்ப அவருடைய மைக்கை ஆன் பண்ண மாட்டேக்காரு. ஆடியோவை ஆன் பண்ணுங்க தோழர் ராமலிங்கம். வீடியோ தான் தெரியுது, நீங்க மைக்கை ஆன் பண்ணுங்க. ராமலிங்கம் கவிஞரே, மைக்கை ஆன் பண்ணுங்க. மைக்கை ஆன் பண்ணுங்க. ஆடியோ ஆன் பண்ணுங்க. சரி, நீங்க சிவசுப்ரமணியன் சொல்றீங்க, அடுத்தவங்களை கூப்பிடுங்க. அவருக்கு தெரியல போல இருக்கே. பக்கத்துல உள்ளவங்க யாராவது இருந்தாலும் இது பண்ணலாம். பேசுங்க பேசுங்க பேசுங்க. பேசுங்க. சங்கரநாராயணன் தோழர் எங்கள் மாவட்டத்தில் கிடைத்த பொக்கிஷம். அருமையாக உரையாற்றினார். திருக்குறளை முற்றிலும் ஆய்ந்து மிக அழகாக பொருள் முதல்வாதத்தில் இருந்து மூடப்பழக்க வழக்கங்கள் இது உட்பட அனைத்தையும் அடித்து நொறுக்கி விட்டார். அருவி போல் கொட்டினார். மிக சிறப்பாக அமைந்திருந்தது. இதில் குடி செயல் வகை இந்த அதிகாரத்தில் குறள் 5 அதற்கு மட்டும் நான் சொல்லிவிட்டு விடைபெறலாம் என்று இருக்கிறேன். குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு. குற்றம் செய்யாமல் குடும்பத்தை நடத்தி செல்பவனை இந்த உலகமே சுற்றமாக நினைத்து அவனை சூழும் என்று இந்த குறள் மிக அழகாக இருக்கிறது. அதற்கு ஜி போப் அவர்கள் ஆங்கிலத்தில் பொழிப்புரை தந்திருக்கிறார்.
with blames life who seeks to build his race, fame the world shall circle him and Gitner's climb அப்படின்ட்டு சொல்லியிருக்கார். மிக சிறப்பான இந்த குடி செயல் வகையை எங்கள் தோழர் மிக அருமையாக சொல்லியிருந்தார். அவர் வாழ்த்துக்கள். அந்த குரலை சொன்ன பொக்கிஷம் அந்த குழந்தைக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் தோழர். மிக்க நன்றி ஐயா. அடுத்து நிறைவு பின்னூட்டம் வழங்க நல்லாசிரியர் பெருந்தகை நாகராஜன் ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். மருதுநாராஜன் கிருஷ்ணன் செங்கல்பட்டு. சொல்லுங்க சொல்லுங்க. கேக்குதுங்களா? கேக்குதுங்க, சொல்லுங்க. ஆமா, நான் கை உயர்த்தினேன், அது எனக்கு வரல போல. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் ஆளுமைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு குரல் பொழிவு செய்த இறைச்சல் வருது, என்னன்னு தெரியல. கேக்குது சொல்லுங்க. நான் அந்த ஆரம்பத்துல எல்லாம் இருக்க முடியல. நான் பயணத்திலிருந்துதான் வந்தேன். நம்முடைய தோழர் சங்கர் நாராயணன் அவர்களுடைய நிகழ்ச்சி என்பது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஆரம்பத்துல எல்லாம் சொன்னா என்னால கேட்க முடியல. ஆனா இருந்தாலும் அவர் என்றைக்குமே உரைப்பொழி சிறப்பாக அருமையாக சொல்லக்கூடியது. அது ஒரு செய்தி களஞ்சியம் சங்கர் நாராயணன் அவர். எந்த தலைப்போ எந்த விஷயமா இருந்தாலும் அவர் முழுக்க எடுத்து பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தோழர். அவருடைய இன்றைக்கு பேச்சு ரொம்ப சிறப்பா இருந்தது. வழக்கமாக இந்த நிகழ்வை கையாளுகிறவர்கள் எல்லாம் வருவார்கள், குரலை பின்னூட்டம் சொல்வார்கள், குரலை பற்றி சொல்வார்கள், அதுக்கப்புறம் அது முடிந்துவிடும். தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த நிகழ்வு என்பது திருவள்ளுவரை முன்னிறுத்தி அவர் முழுமையாக நமக்கு எல்லாம் செய்திகளை சேகரித்து கொடுத்த செய்திகளை எல்லாம் சொன்ன தோழருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து 9வது குரல் சொல்றது ஒரு குறி செயல் வகை. அந்த இனத்துக்கு, அந்த குடும்பத்துக்கு அல்லது அந்த சமுதாயத்துக்கு சேவை செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய இந்த துன்பத்துக்கான அவர்களுடைய உடல் என்பது அந்த துன்பத்துக்கானது. அப்படிதான் அதை நான் பார்க்கின்ற போது எல்லா பெரிய தலைவர்கள் காந்தி முதல் கொண்டு அத்தனை பேரும் ஏன் இப்படி ஆனார்கள் என்றால் சேவை செய்தவர்களுடைய உடம்பு என்பது துன்பத்திற்கு கலனானது. இது ஒரு வரையறை இப்படித்தான் இருக்கும் என்பதை வள்ளுவர் அழகாக சொன்னதை நம்முடைய சங்கர் நாராயணன் அவர்கள் சிறப்பாக சொன்னார்கள். அதனால காலம் கருதி தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றத்துக்கு இந்த வாய்ப்பு தந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அதாவது குடும்பத்திற்கு, இந்த நாட்டிற்கு உழைப்பவர்கள் பேரங்களுக்கு ஆளாகிறார்கள் அப்படின்னு திருவள்ளுவரே ரொம்ப ஆழ்ந்த இரக்கம் கொள்கிறார். இந்த குரல் மூலம் அந்த திருவள்ளுவரின் துணி, அந்த குரல் துணிக்கிறது. அடுத்து நிறைவு பின்னூட்டம் வழங்க நல்லாசிரியர் பெருந்தகை நாகராஜன் அவர்களை. மருதநாராஜன், நான் கை உயர்த்திருக்கிறேன் ஐயா. சரி, சொல்லுங்க. சும்மா ஒரு நிமிஷம் தான், ஒரு சொல்லுங்க. அவர தோழர் சங்கரநாராயணன் தோழர் எப்பயுமே பேசினாங்கன்னா, ஒரு போர் நடந்துச்சுனாக்க எப்படி நடந்துட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அமைதி ஆகுமோ அந்த மாதிரி அவருடைய பேச்சு அப்படி இருக்கும். அவருடைய சடன்னு துப்பாக்கி சுடுற மாதிரி தான் அது. நமக்கு அப்படியே எப்படி துப்பாக்கி சுட்டாங்கன்னாக்க நெஞ்சில பாயுமோ அந்த மாதிரி நமக்கும் அந்த நெஞ்சில அவருடைய கருத்துக்கள்லாம் நம்ம நெஞ்சில பாயிற மாதிரி தான் இருக்கும். அவருடைய பேச்சு அப்படித்தான் எப்பயுமே. முதல்ல அவருடைய நேரடியா சந்திச்சதே பாத்தீங்கன்னா வேளச்சேரியில அம்மா ரேவதியுடைய ஓய்வு பெற்ற போது அப்பதான் அவருடைய நான் சந்திச்சேன். அப்போ அவர் பேச்சை கேட்டிருக்கேன். அங்கே ஓய்வு பெறும்போது மிகச்சிறப்பா அற்புதமா அந்த எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அவருடைய தயாரிப்புங்கிற பேச்சு என்பது நம்மளை ரொம்ப ஒரு சிந்தனைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு
ஆய்வுக்கும் கூடிய வித்திடும் அது வந்து அவருடைய பேச்சு. அந்த அடிப்படையில தோழர் அவர்கள் வந்து இன்றைக்கு பாத்தீங்கன்னா திருக்குறள்ல வந்து எல்லாத்தையும் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. ஒட்டுமொத்தமான திறனாய்வா அவர் சொல்லிட்டாரு. எப்படி வந்து இப்போ தோமிசி ரகுநாதன் அப்புறம் எம்ஏ நுக்மான் இலங்கையில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி திறனாய்வு செய்வாங்களோ அவங்களுடைய நூலெல்லாம் நம்ம படிச்சு பார்த்தோம்னா அந்த திறனாய்வு எப்படி இருக்குமோ அந்த அடிப்படையில தோழர் சங்கரநாயன் தோழர் அவருடைய இந்த பேச்சினுடைய ஆய்வு உரை இங்கு அமைந்தது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். நன்றி தோழர். மிக்க நன்றி தோழர். அடுத்து நிறைவு பின்னூட்டம் முழங்க நல்லாசிரியர் பெருந்தகை நாகராஜன் அவர்களை வருமாறு அன்பு வணங்கி வரவேற்கிறேன். மாமன்றத்தை இன்றைக்கு புது உத்வேகத்தோடு வணங்குகிறேன். ஏனென்றால் குடி செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு மனிதனுக்கு சுமத்தப்பட்டது அல்ல, திணிக்கப்பட்டது அல்ல. அதை சங்கரநாராயணன் தோழருடைய உரையை கேட்ட பின்பு சொல்லுகிறேன். வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம், அது ஏன் தான் என்று கவியரசு கேட்கிறார். அதுக்கு காரணம் இதுதான், மழை தருவதனால் நீல நிறம். பாருங்க, சிகப்பு சட்டை நெஞ்சம் அணிந்திருக்கிறது, உடலோ நீல சட்டையை தாங்கி இருக்கிறது. முள்ளங்கி தாங்கியதனாலே எவ்வாறு இயேசுவை உயர்த்துகிறார்களோ சொல்லங்கி தாங்கி இருக்கிறது. வாழ்த்துகின்றேன் தோழரே. பின்புலத்தை பார்த்தால் நீலத்திரைக்குடல் நித்தம் தவம் செய் தெற்கு எல்லை என்று எழுதுகிறான். குமரி முனையிலே தவம் செய்கிறது 133 அடி சிலை வெள்ளியாய் எழுந்திருக்கிறது 25 ஆண்டுகளை தொட்டு என்று சொன்னால், இதோ விடியில் வெள்ளி அல்லவா மன்றத்திலே எழுந்திருக்கிறது. மன்றம் மனதார பாராட்டுகிறது தோழர் சங்கரநாராயணன் அவர்களே. இவ்வாறு சொல்லுகிறேன். முதற் சங்கத்தை இறையனார் வழி நடாத்தினார், 3ஆம் சங்கத்தை இளையனார் வழி நடாத்தினார். அவர் யார் இளையனார்? முருகப்பெருமான் வழி நடாத்துகிறார். இந்த மன்றத்தையும் ஒருங்கிணைப்பு செய்பவர் தோழர் கருமுருகன். ஆகையினால சிவசுப்பிரமணியமே இங்கே எழுந்தருள் இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, வடக்கோ தெற்கோ இங்கே ரவியும் உண்டு. இந்திரனும் ரவி போற்ற வேண்டிய கவீந்திரன் இங்கே உண்டு. அதே நேரத்துல தோழர் இங்கே செவியை திறந்தே வைத்திருப்பார்கள். கம்பன் எழுதுவான் வருத்தப்பட்டு, சங்கரநாராயணன் பெருமை நினைக்கிறது கம்பன் மாதிரி நினைவு வருகிறது தோழரே. கேளாத என்னதான் நாம் சொன்னாலும் கேட்க போவதில்லை. அவைகள் தோற்கப்படாத செவிகள் தானே. ஆனாலும் கேளாரும் வேட்பு மொழிவது கொண்டு சொல்கிறானே, நெடில் வேண்டாம், மறவி வேண்டாம், மடி வேண்டாம், துயில் வேண்டாம், குடி செய்வல். அப்படி என்றால் தெய்வமே மடித்து நான் முந்துருத்தானே. ஐயா நல்ல ஆசிரியர் நாகராஜன் அவரு, உங்களுடைய உரை அடிக்கடி தேவை. உங்களுடைய உரை அடிக்கடி இணையாது மறுக்கும், இணக்கம் சுணக்கம் அடையும். ஆனாலும் என்னுடைய வணக்கம் உங்களுக்கு தோழரே, வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி நல்லாசிரியர் பெருந்தகையே. அடுத்து உரைப்பொழிவாளர் சங்கர்லிங்கம் சங்கரநாராயணன், ஏதாவது நிறைவா சொல்லணும்னு விரும்புறீங்களா? அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி. அடுத்து நிறைவுரை வழங்க தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மிக அருமையான உரை. நம்ம ரவீந்திர பாரதி ஐயா சொன்ன மாதிரி ஒரு மிக தெளிவான ஒரு ஆய்வுரை, மிக விரிவாக ஒரு வள்ளுவனை கருத்து முதல்வாதியா, பொருள் முதல்வாதியா, பொருள் முதல்வாதத்திலும் எந்த பக்கமா இருக்கிறான், எந்த வர்க்கத்தின் சார்பாக இருக்கிறான் என்றெல்லாம் பகுத்தாய்ந்து மிக அருமையான உரை. அதுக்கான சான்றுகளையும் அவருடைய குரலிலிருந்தே ஒவ்வொரு சான்றுகளையும் எடுத்து சொன்னதும் மிக அருமையாக இருந்தது. ஜீவா குறித்து அந்த சிராவையல் உரையாடலை குறித்து சொல்லுவார்கள். அந்த உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு,
22 கோடி அப்படின்னு சொன்ன உடனே காந்தி வந்து இல்லை இல்லை நீ இந்தியா தான் என்னுடைய சொத்துங்கும் போது இல்லை நீங்கள் தான் இந்தியாவின் சொத்து இதோட முடிச்சிருவாங்க. ஆனால் அந்த உரையாடலில் இன்னொரு பகுதி இருக்குன்றத ரொம்ப அருமையா சொன்னாங்க. உங்களில் மதம் எதுன்னு கேட்பார். கேட்கும்போது வள்ளுவம் சொல்வார். இன்னும் அடுத்து ஒண்ணு சொல்வார். காந்தி உடனே வள்ளுவம்னா என்னன்பார். அப்படின்னா அந்த மதத்தை பத்தி சொல்லுங்களேன்பார். அந்த மதத்துக்கு ஜாதி கிடையாதுன்பார், மதம் கிடையாதுன்பார், மொழி கிடையாதுன்பார், இனம் கிடையாதுன்பார், நாடு கிடையாதுன்பார். அப்படியா இப்படி ஒரு மதம் இருக்கா அப்படின்னு அவரு அந்த உரையாடல் போயிட்டு இருக்கும். இது ஒரு அருமையான இது. ஏன்னா எல்லாருமே அந்த சொத்தோட முடிச்சிருவாங்க. ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு இது இருக்கிறது என்பதை பல பேர் சொல்றது இல்லை. ரொம்ப அருமையான வேற எல்லா இதையுமே டச் பண்ணி சொல்லிட்டாங்க. வஉசியில இருந்து நம்ம அயோத்திதாஸ் பண்டிதர் ஒவ்வொரு இதையுமே சொல்லி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வள்ளுவத்தை நாம் ஏன் எடுக்க வேண்டும் என்றதையும் மிக அருமையா சொல்லிட்டாங்க. இந்த குடிசெயல் வகை இதுலயும் அருமையா சொன்னாங்க ஒவ்வொரு இதையுமே. எனக்கு ஒரு அந்த குடிசெயல் வகையினுடைய விரிவாக்கம் எல்லாம் அந்த அமரகத்து வன்கண்ணார் போல தமரகத்து ஆற்றோர் மேற்றே புரை அப்படின்ட்டு சொல்றது. அப்ப இது வந்து ஒரு சமூகத்துக்கு சொல்றாரு. நீங்க வந்து ஒரு போர்க்களத்தில் எல்லா சேலஞ்சஸையும் எதிர்த்துக்கொண்டு போரிடுறவன் ஒரு தளபதியாக இருப்பான். அந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் இந்த சமூகம் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒருவன் அவனுக்குத்தான் இந்த அத்தனை கடமையும் இருக்கிறது என்பதற்காக சொல்லப்பட்டது. அது இவர் அந்த உருவாக்கத்தெல்லாம் இன்று நாம் உருவகப்படுத்தி பார்த்தால் இடதுசாரிகளாகத்தான் அந்த இடத்துல இருப்பாங்க. அதை வந்து சொல்றார். அதே போல இன்னொரு எச்சரிக்கையும் விடுகிறார். இடுக்கண்கால் கொண்டிட வேலும் அடுத்தூன்றும் நல்லால் இல்லாத குடி. ஒருவேளை இவர்கள் இல்லை என்றால் இந்த குடியே வீழ்ந்து விடும் சொல்லிடுறாரு. அப்ப இன்றைய நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த உலகம் வந்து ஏன் இயங்குது அப்படின்றப்ப கண்ணோட்டம் உள்ளவர்களால் மட்டும்தான் இந்த உலகம் இயங்குதுன்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா அந்த இதுவும் ஒரு மிக பொருத்தமானதாக இருக்கு. இடும்பைக்கு கொள்கலம் கொல்லோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு அப்படின்றது. அதுவும் நம்ம பல உதாரணங்களை சொல்லலாம். காந்தியை உதாரணமா சொன்னாங்க. ஜீவா வந்து நம்ம இறந்து போவாருங்களா நம்ம நினைச்சதே இல்லை. ஒரு மிக அருமையான கட்டத்தில் பல்வேறு ஆளுமைகள் மிக குறைந்த வயதில் மரணம். சமூக தொண்டாற்றியவர்கள் பாரதி எடுத்துக்கலாம், தமிழொலி எடுத்துக்கலாம், இன்னும் நீங்க சேக்குவாராவை எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஆளுகளையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் சமூகத்திற்கு தொண்டாற்றியவர்கள் எல்லாம் இப்படி இடும்பைக்கு கொள்கலம் இடும்பைக்கு கொள்கலம் கொல்லோ அப்படின்னு வள்ளுவர் அந்த ஒரு சமூகத்தை பார்த்து இந்த உலகத்தை பார்த்து கேட்ட கேள்வி நமக்குள்ளும் இருக்கிறது. அப்ப இந்த சமூகத்தில் நலனுக்காக வேலை செய்பவர்கள் எல்லாம் தங்களுடைய இடும்பை பல இது வரும், அதெல்லாம் தாங்கும் விதத்தில் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் மறைமுகமாக உள்ளே சொல்கிறாரோ என்று கூட நமக்கு தோன்றும். மிக அருமையான உரை இன்றைய உரை. பின்னோட்டம் வழங்கியவர்களும் மிக அருமை. சோழர் சொன்ன மாதிரி நம்ம நாகராஜன் ஐயா சொன்ன மாதிரி அடிக்கடி இந்த நிகழ்விற்கு சங்கரநாராயணன் சோழர் அவர்கள் வர வேண்டும், தன்னுடைய கருத்தை எல்லாம் தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. நாளைய நிகழ்வு நாளைக்கு அறிவிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நான் இன்னைக்கு என்னுடைய உரையை தடை செய்து கொள்கிறேன். இன்றைக்கு நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. இதே போல் நாளைக்கும் இணைந்து இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தி தருமாறு அன்போடு கேட்டு நாளைக்கு இரவு 8 மணிக்கு அன்பால் இணைவோம், தோழமையுடன் இணைவோம் என்று சொல்லி நன்றியும் வணக்கம்.